சிறப்புரையை ஆற்ற உள்ள தமிழ் திரு ஓசோ ராஜேந்திர ஐயாவை பற்றிய ஒரு குறிப்பு. முனைவர் வீரண்ணன் அவர்களால் விரல் நீட்டி காட்டப்பட்டவர். அன்னார் அவர்கள் மல்லிகை மணக்கும் மதுரைக்காரர். தொடர்வண்டி துறையில் பயணச்சீட்டு பரிசோதகர், மேலாளராக பணியாற்றியவர். ஓசோவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர். ஓசோ அவர்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு பெற்றவர். அவர் எழுதிய ஆங்கில நூல்களில் 9 நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர். இவரது 10வது நூல் ஓம் சக்தி இதழில் இவர் எழுதி வந்த கட்டுரை தொகுப்பாகும். தற்போது இயற்கை மருத்துவம், தியானம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டு அவற்றில் அருந்தொன்றாற்றி வருகிறார். பாரதி இலக்கிய பேரவையின் ஓரங்கு இணைப்பாளராக செயலாற்றி வருகிறார். அன்னார் அவர்கள் ஓசோவையும் தொல்காப்பியையும் ஒப்பிட்டு சிறப்புரை ஆற்ற உள்ளார். அன்னார் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம். இவை மூன்றும் மனிதகுலம் முழுமைக்கும் அருள்வாய் இறைவா. பாரதியோட வைர வரிகள் இது. அறிவு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு, ஆனால் தெளிவு இல்லைங்கிறது தான் அவர் 1930 சுட்டி காமிக்கிறார். அறிவு, அதில் தெளிவு. அடுத்தது நெஞ்சிலே உறுதி. பல விஷயங்களை நாம் தொடங்குகிறோம், ஆனால் உறுதியாக இருக்கா இறுதியாக இருக்காங்கிறத தான் பிரச்சனை. அகத்திலே அறிவு நிறைய இருக்கு, ஆகையினாலேயே அகங்காரமும் நிறைய வந்துடுது. அப்போ அகத்திலே அன்பினோர் வெள்ளம் அப்படின்னு பாரதி சொல்றார். இந்த 3 விஷயங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய 850 கோடி மக்களுக்கும் கிடைத்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பார். இதை தவிர நமக்கு வேற எந்த வேண்டுகோளும் தேவையில்லை. இப்போ என்னுடைய தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு. இவங்கெல்லாம் பேசுனதை பார்க்கும்போது ஆங்கில சொல் கலவாமல் பேச என்னால் முடியாது. ஏன்னா ஓஷோவுக்கு அப்படி ஒரு இது இருக்கு. ஓஷோவுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் தமிழ் மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. அவர் ஹிந்தியில் பேசும்போது தமிழ் சமஸ்கிருதத்துக்கும் மூத்த மொழி அப்படிங்கிறத அவரே சொல்றார். 9 வகை மொழி இலக்கணங்களுக்குள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய 3000 சில்லற மொழிகளில் 9 பிரிவாக பிரிக்குது கம்ப்யூட்டர். அந்த 9ல் இந்த திராவிட இனம் அப்படிங்கிறது மொழி இலக்கியத்தில் எப்படி ஒலி ஒளி சவுண்ட் அண்ட் லைட் இதில் எப்படி இது வித்தியாசப்படுதுங்கிறத கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சி கொடுக்குது. அதில் திராவிட இனத்தில் மட்டும்தான் நம்ம உலக செம்மொழின்னு சொல்கிற மாதிரி இந்த 11 இலக்கணங்களும் அமைந்திருக்கிறது. இந்த 11 இலக்கணங்களும் அமைந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் இந்த ஒலி அப்படிங்கிற சவுண்டும் ஒளி அப்படிங்கிற வெளிச்சமும் இது எப்படி இருக்கு அதை கண்டுபிடிக்குது இந்த கம்ப்யூட்டர். அப்போ சொல்லிலே எவ்வளவு ஒலி இருக்கிறதோ அதே போல ஒளி இருக்கணும். வாக்குண்டாம் மனம் உண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் அப்படின்னா அந்த சரஸ்வதியினுடைய கடாட்சம் எப்படி இருக்கிறதோ அப்போதான் சவுண்டு லைட் ஆகுது. ஆனால் இன்னைக்கு தமிழ் ஐயாக்கள்லாம் பேசும்போது சொன்ன தமிழ் இன்னைக்கு எப்படி இருக்கு உண்மையிலே ஏன் அப்படின்னு தெரியுமா? பழைய காலத்தில் இருந்த நாங்கள்லாம் படித்த காலத்தில் வாரியார்கிட்ட தமிழ் படிச்சிருக்கேன். மதுரையில் இருந்த கந்தசாமி புலவரையாகிட்ட தமிழ் படிச்சிருக்கேன். பரிதிமார் கலைஞன் அவருடைய பதிப்பகத்துக்கு போய் நிறைய நாள் உட்கார்ந்துருக்கேன். ஜெயகாந்தன், ஞாபார்த்த சாரதி, லாசா ராமாமிர்தம் இவங்களோட எல்லாம் நிறைய பழகியிருக்கேன். ரயில்வேல பயணச்சீட்டு ஆய்வாளராக இருந்ததுனாலேயே எல்லாரோடையும் பழகக்கூடிய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் புத்தக எக்ஸிபிஷனையே கோயம்புத்தூரில் 5 தடவை நானே எடுத்து நடத்தியிருக்கேன். ஓஷோ புத்தகத்தில் ஒரு 14 முறை அவருக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக நடத்தியிருக்கேன். அறிவின் மேலே இருக்கக்கூடிய தாகமும் வேகமும் தான் நமக்கு வேணும். பழைய காலத்தில் நாங்கள்லாம் தமிழ் கற்றுக்கொள்ளும் போது அதில் ஒரு பெரிய ஆன்ம தேகம் இருந்தது. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்னா அது சத்தியம். ஆனால் இன்னைக்கு எப்படின்னா 35 ஆண்டு காலமாக நான் மேடையில் பேசுகிறேன். எழுத்தை அறிவாக்கி வித்தவன் எப்படி இறைவன் ஆவான்? இன்னைக்கு கல்வியை வித்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம்.
அப்புறம் எப்படி இதை இறைவனை பார்க்கறது? இறைவன் அப்படிங்கிறது இலக்கணமே நான் தமிழில் படித்ததை விட ஓஷோ கிட்ட படித்தது கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா 1978 அவர் நூலை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக படிக்கிறேன். அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷன், அந்த கண்ணோட்டம், அதில் இருந்து பார்க்கும்போது தமிழுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு பரிணாமமும் கிடைக்குது. அதனுடைய முதல் வழியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறப்புழகரம் லா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை உச்சரிக்கிறதுக்கே இன்றைக்கி நிறைய பேருக்கு நாவு வரல. ஏன்? அப்போ அந்த 3 லகரம், லா குண்டு லா, பள்ளம் திருக்குறளில் இருக்கிற லா, சிறப்பு லகரம், இந்த 3 லகரத்திலேயே தமிழ் மொழியினுடைய மொத்த சிறப்பும் அடங்கி இருக்கு. அதை நீங்கள் தொல்காப்பியத்திலிருந்து பார்த்தாலும் சரி, அல்லது ஓஷோ கொடுக்கக்கூடிய அந்த விஷன் கண்ணோட்டம் அதிலிருந்து பார்த்தாலும் சரி. இப்போ நான் ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். பல் அப்படின்னு சொல்லும் போது நாக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வெளியே இருக்கிற அந்த பல்லோட ஒட்டு வெளியே வரும். பல் அப்படின்னா நாக்கு வெளியே வரும். சிறப்பு லகரத்தை உச்சரிக்கினா உள்ள மடங்கி உள்ள போகும் தமிழ். ஆனால் திருக்குறள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த லகரத்துக்காக அந்த நாளுக்கு எங்கே போகுது பாருங்க, சொல்லி பார்த்தா தெரியும். மேலே அம்மா பிரம்மரந்தத்தில் ஒட்டும். அப்போ அது குரல் அல்ல, குறள். அப்போ எங்கே இறைவன் உட்கார்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து வந்த ஒலியினால அது திருக்குறள், திருக்குறள் அல்ல. அப்போ இந்த 3 லகரத்துக்குள்ளேயே புறவயப்பட்ட வாழ்க்கையும் அகவயப்பட்ட வாழ்க்கையும் தாண்டி இரண்டையும் கடந்த ஒரு வாழ்க்கையை இந்த திருக்குறள் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்துல தமிழ் இருக்குமானா அந்த தமிழுக்கு நம்ம எப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா சொல்லின் பிறப்பிடம், ஒலியின் பிறப்பிடம், இதை பற்றியெல்லாம் தொல்காப்பியம் நிறைய சொல்லுது. தொல்காப்பியத்தை நான் முறையாக படித்தவன் இல்லை, இருந்தாலும் சில பேர்கிட்ட சொன்னது, சில நூல்கள் படித்தது. நான் சென்னையில் இருந்து அடிக்கடி ஊர்ற போகிறேன்னா மறைமலடிகள் லைப்ரரிகள், நம்ம பல்லடம் மாணிக்கையா லைப்ரரி, இங்கெல்லாம் நிறைய போய் நூல்களை பார்க்க எனக்கு என்னாச்சு, தமிழ் மேலே தனியாத ஆர்வம் வந்தது. நான் பார்த்த சாரதி என்னை தோளில் கை போட்டுக்கிட்டே கோயம்புத்தூர் வீதிகள் எல்லாம் நடக்கும்போது எனக்கு தமிழ் மேலே மிகப்பெரிய ஆர்வம் வந்தது. அவருடைய நூல்கள் ஜெயகாந்தனை நண்பராக வைத்திருக்கும் போது இப்படி மேலே எனக்கு தமிழில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக தான் நான் தமிழை மெதுவாக கற்றுக்கொண்டேன். நான் படித்தது ஆங்கில இலக்கியமாக இருந்தாலும் இலக்கியத்தின் பார்வையில் தமிழும் ஆங்கிலமும் எப்படி இருக்கிறது, தமிழும் ஆங்கிலமும் எப்படி இருக்கிறது. ஆங்கில இலக்கியம் அப்ஜெக்டிவ், வெளியே. ஆனால் தமிழ் இலக்கியம் வெளியவும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு, இந்த இரண்டையும் தாண்டி ஆன்மீகத்திலையும் இருக்கு. அதுக்கு தான் இந்த 3 லகரத்தை சொன்னேன். தொல்காப்பியமும் திருக்குறளும் கிமு நூற்றாண்டில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்னொரு நூல் ஐந்திரம் என்ற ஒரு நூலும் கிமுவில் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம ஸ்தபதி சிற்பி ஐயா அவர்கள், நம்ம இந்த சிற்பி இல்லை, மாமல்லபுரத்தில் இருக்க கல்லில் சிலை அடிக்கிற அந்த சிற்பி அவர்கள் ஒரு நூல் போட்டிருக்காங்க. அந்த நூலை நான் அவரோட இருந்து பார்க்கும்போது தெரியுது 5 வகை கலைகளை எவ்வளவு திறமையாக தமிழர்கள் கையாண்டார்கள் என்பதற்கான சான்றாக அந்த நூல் ஐந்திரம் என்று வெளியிடப்பட்டது. இந்த 3 நூல்கள் தான் இப்போதைக்கு நமக்கு தமிழில் கிபிக்கு முன்னால் இருந்ததா கிமு நூற்றாண்டிலிருந்து கிடைக்குது. இதில் இருந்தது நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் நாகரிகத்தையும் தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ தொல்காப்பியர் எழுத்ததிகாரம் 100வது சூத்திரம் 101வது சூத்திரத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பிரகடனப்படுத்துகிற மாதிரி சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, எனக்கு இவங்க மாதிரி அந்த சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணி சொல்ல தெரியல, இருந்தாலும் போட்டுங்க. அதனுடைய கருத்தை சொல்கிறேன். உந்தியிலிருந்து உதிக்கின்ற காற்று, உந்தியிலிருந்து உதிக்கின்ற காற்று உள்ளேயே நின்று அசைகின்ற அசைவின் இலக்கணத்தை நான் இங்கே சொல்லவில்லை. உந்தியிலிருந்து உதிக்கின்ற காற்று வெளியே அசைகின்ற அசைவின் இலக்கணத்தை மட்டுமே நான் இங்கே சொல்லுகிறேன். பிரிச்சிட்டார். ஏன் இதை பிரிக்கிறாரு? எனக்கு தேவை இந்த வாழ்க்கை மரபு, இந்த சமுதாயம், தமிழர்களோட நாகரிகம்,
பண்பாடு, கலாச்சாரம், இதை பேசுறது தான் எனக்கு முக்கியம். அதுக்கு மொழி வேணும், இலக்கியம் வேணும், அதுக்கான இலக்கணம் வேணும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் யார் அப்படின்னா அது அந்தனர் மறைக்கு உட்பட்டது என்று விட்டு விட்டேங்கிறது. இது கருத்து எனக்கு தெரியல முதல்ல. ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் பாடல்களில் மிகப்பெரிய துறை போகிய ஒரு அன்பர் இருந்தார். அவர்கிட்ட உட்காந்து நாள் கணக்காக பேசும்போது இப்படி தமிழில் இப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா, தமிழ் திருக்குறளில் இருக்கக்கூடிய அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற விஷயத்தை கூட தொல்காப்பியர் அந்த வீட்டு பக்கம் போகலை. இல்லறத்தில் எல்லா நாகரிகத்தையும் கொண்டு வந்துட்டார். அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. மனித வாழ்க்கையில் என்னென்னலாம் இல்லறத்தில் இருக்குமோ அத்தனை விஷயத்தையும் கிமுவிலேயே இவ்வளவு அழகா, அது தொல்காப்பியத்துக்கு காலம்னு வரையறுத்தீங்கன்னா 3000க்கு முன்னால காலம். அப்போ 3000 காலத்துக்கு முன்னாலே இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு நாகரிகமாக வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே விஷயம் என்ன, எழுத்தை அறிவாக்கி வித்தவனாய் விட்டோம். அந்த எழுத்துக்கு உயிர் இருக்கு. அந்த உயிரை பேசுகிற மனிதர்களுக்கு அந்த உயிர் எழுந்து நிற்கிறதா? கருணாகர சுவாமிகள்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதுறார், அகர ஆய்வு அப்படின்னு ஒரு நூல். அந்த நூலில் அவர் என்ன சொல்றாரு, நாம பேசுறதெல்லாம் தமிழ் எழுத்து தான், ஆனால் தமிழில் இருக்கிற செத்த எழுத்துங்கிறார். ஏன்? நான் ஆன்னு சொன்னா ஆங்கிற ஒலி இருக்கு, உச்சரிப்பு இருக்கு, ஆனால் அந்த ஆல உயிர் இருக்கா? அந்த உயிர் எழுந்து வருகிறதா? அந்த உயிர் எழுந்து வந்தாதான் அந்த வாக்குண்டா மனம் உண்டா. அப்ப உச்சரிப்புல உயிரில் இப்ப தொல்காப்பியம் பிரிச்ச இடத்தையும் இதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த ஆணை நான் சொல்லும் போது எங்கிட்ட இருக்க அந்த உயிராற்றல் அதில் எழுந்து வரணும். அப்பதான் தமிழ் வாழும், இல்லை எந்த மொழியும் வாழும். தாய்மொழிங்கிறது அப்படிதான். ஆனா ஆங்கிலமா இருக்கிற தந்தை மொழி ஏன் உலகம்னா காலனி ஆதிக்கத்தினால. வாழ்க்கைக்கு 5 இலக்கணம் தான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் என்னுடைய 60 ஆண்டு கால அனுபவத்தில். முதல் விஷயம் என்ன, நான் யார்? இந்த கேள்வி இல்லாமல் இருக்க முடியாது. அப்ப நான் யாருன்னா அடுத்தது யாரு? இந்த நான் யாருன்னு கேட்கிற இந்த மனிதன் யார்? இது 2வது கேள்வி. இந்த மனிதனை மனிதனுக்கு அறிமுகப்படுத்துறது யாரு? கல்வி. அப்ப கல்வின்னா என்ன? 3வது கேள்வி. 4வது கேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை என்றால் என்ன? மனிதன் யார்? நான் யார்? கல்வி என்றால் என்ன? 4வது கேள்வி வாழ்க்கை என்றால் என்ன? இந்த விஷயத்துக்கு தொல்காப்பியம் மிக 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 ஒரு அத்தாரிட்டியான நூல். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லறத்துக்கும் இல்லற ஒழுக்கத்துக்கும் அது களவியல் கற்பியல் அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து பார்க்கும்போது அகத்திணை இலக்கியங்கள்ல நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உலக மொழிகள்லயே இருக்கு, எல்லாரும் இதை பார்க்குறாங்க. ஜான் ஒயிட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் குண்டலினி சக்தியை பற்றி மிகப்பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவர் அதில் என்ன எழுதுறாரு, உலகம் பூரா நானும் இந்த குண்டலினி சக்தியை பற்றி ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன். அமெரிக்காவில் பெரிய இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறேன். எல்லா மொழி இலக்கியங்கள்லையும் பக்தி இலக்கியம் என்கின்ற பயஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் வந்திருக்கு, அதை தாண்டலேங்கிறார். ஆனால் தமிழ் இலக்கியத்தில் தாண்டி நிற்குது. அது என்ன அப்படிங்கிறதுக்கு அவரே சொல்றாரு, எல்லா மொழிகள்லையும் பக்தி இலக்கியம் இருக்கும்போது இங்கே மட்டுமே முக்தி இலக்கியம் இருக்குதுங்கிறார். அப்போ அந்த முக்தி இலக்கியத்துக்கு அவரே பேர் கொடுக்கறதுனால இட் இஸ் கால்ட் லிபரேஷன் லிட்ரேச்சர்ங்கிறார். ஆனால் தொல்காப்பியத்தில் இந்த விஷயம் அவ்வளோ பெருசாக சொல்லப்படலை. ஐயா காலையில் பாட்டில் பாடின மாதிரி கந்தளிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு. ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது கந்தளி அப்படிங்கிறது. ஐயா கூட கேட்டாங்க, மதம் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு. மதத்துக்கு ஒரு அருமையான ஜோக் நடந்தது. அந்த ஜோக்கை சொன்னால் நல்லா சிரிப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். சென்னை திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோயிலில் யானைக்கு யூ நாமம் போடுறதா ஒய் நாமம் போடுறதான்னு ஒரு பெரிய சண்டை. 2 கோஷ்டி நின்றுக்கிட்டு வைஷ்ணவர்கள் எல்லாமே சண்டை போடுறாங்கம்மா. யூ நாமம் போடுறதா ஒய் நாமம் போடுறதா? இவங்க போடுறாங்க 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 போட்டே இருக்காங்க, சண்டை. நாமம் போடலை.
யானையும் பொறுத்து பொறுத்து பார்த்தது, யானைப்பாகனும் பொறுத்து பொறுத்து பார்த்தான். யானைப்பாகனுக்கு தூக்கம் வந்து யானை பக்கத்திலே உட்காந்து தூங்கிட்டான். யானையும் பார்த்து பார்த்து நின்று முடியலைன்னு உடனே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. நீங்க என்னத்தையோ பண்ணுங்கடா, டே எனக்கு ஏதாவது போடுங்க. யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. இந்த மதம் பிடிச்ச உடனே அவன் துண்டை காணும் துணியை காணன்னு ஓடிட்டான். இவ்வளோ நேரம் சண்டை போட்டுருந்தவனா காண உயிரை காண துணி போயிட்டான். இந்த நிகழ்ச்சியை ஒரு கவிஞர் பார்த்துருந்து இன்னொரு கவிஞர்கிட்ட சொல்றார். இவர் சொல்ல, ஐயா யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு இந்த கவிஞர் நடந்த நிகழ்ச்சியை சொல்றார். கேட்ட கவிஞர் என்ன சொன்னார்ல, இல்லடா யானைக்கு மதம் பிடிக்கல, யானைக்கு மதமே பிடிக்கலடான்னார். இப்படி சொன்னவர் வாலி, பதில் சொன்னவர் கண்ணதாசன். இப்போ ஆங்கிலத்தில் நம்ம இவர் ஓஷோ சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் சயின்ஸ் எண்ட்ஸ் ரிலிஜன் பிகின்ஸ், வேர் ரிலிஜன் எண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ். எப்படி பிரிக்கிறார் பார். எங்க அறிவியலும் இந்த இலக்கியமும் முடிவடைகிறதோ அங்கே ஆன்மீகம் தொடங்கிறதுக்கு முன்னால மதம் தொடங்கும். அந்த மதத்தினுடைய நிறைவில் தான் முடிவில் தான் ஆன்மீகமே பிறக்குது. இப்போ இதுக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் தன்னுடைய முதல் 3 குறள்கள்லேயே தான் மொத்தமாக இந்த மனித குலத்துக்கு இன்னைக்கு இல்லை, பழசு இல்லை, இனி வரப்போகிறது இல்லை, எல்லாத்துக்கும் தேவையான சொல்லிட்டார். நீங்கள் திருக்குறளில் இருக்கீங்க, நித்யானந்த பாரதிங்கிறது நீங்கள் இந்த திருவள்ளுவர் சிலை கொடுக்குறவங்க அவங்க தானே, ஞாபகம் உங்களை பார்த்த ஞாபகத்தில் சொல்கிறேன். முதல் 3 குறள்கள்லேயே 1330 குறளை விட்டுருங்க. முதல் 3 குறள்கள்லேயே அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். அப்போ மொழிகளுக்கெல்லாம் அகர முதல எப்படி இருக்கோ ஆதி பகவன் யார்? அப்போ இந்த காஸ்மாஸ், இந்த வியனுலகம், இந்த பிரபஞ்சம், இந்த எல்லையற்ற இடைவெளி, இதனுடைய சாரம் என்ன முடிச்சிட்டார். ரெண்டாவது, இப்போ நம்ம 5 கேள்வியில் கேட்டோம். ரெண்டாவது, கல்வினா என்ன, மனிதன்னா என்ன, அதுக்கே பதிலுக்கு வந்துடுறார். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் வந்துட்டார். அப்ப வாளை அறியலைன்னா தலையை அறிய முடியாது, வாளை அறியலைன்னா தலைவனையும் அறிய முடியாது. அப்ப கல்வியினுடைய ஒரே பயன், உன்னுடைய வாள் எது, உன்னுடைய தலை எது, இதை நீ தெரிஞ்சே ஆகணும். இது தெரியலைன்னா மற்றதெல்லாம் கல்வியே இல்லை. மற்றதெல்லாம் கல்விங்கிற அந்த இல்லுக்கு மேலே இருக்க புள்ளி எடுங்க, அதான் அன்னைக்கே சொல்லிட்டாரு இல்லைங்களா. 3வது குறள்ல பாருங்க, இன்னும் முத்தாய்ப்பா முடிச்சிட்டாரு. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அப்ப மற்றவன்லாம் என்ன, நிலத்துக்குள்ள போவான் வெளியே வருவான், நிலத்துக்குள்ள போவான் வெளியே வருவான். அப்ப நிலமிசை நீடு வாழ்வதற்கு என்ன தகுதி? மலர் மிசை ஏகணும். நம்ம சிவகாசியில் அச்சடிச்சு சிங்கப்பூரில் காலண்டர் அச்சடித்தாலும் அதுக்கு பூஜை போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. மலர் மிசை ஏகினான் அப்படிங்கிறது என்னன்னா, மூலாதாரத்திலிருந்து சகசிரார வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சக்கரங்களையும் ஒவ்வொரு மலராக உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், திருவடி வள்ளலார் சொல்ற மாதிரி மானடி சேர்ந்தார். இப்படி சேர்ந்தவன் மட்டும்தான் நிலமிசை வாழ்வார், மற்றவன் யாரும் நிலமிசை இருக்க மாட்டான். இந்த 3 குறள்ல அவர் என்ன சொல்லலன்னு நினைக்கிறீங்க? முதல் குறள்ல உலகத்தினுடைய இயற்கையை சொல்லிட்டாரு. 2வது குறள் மனிதனோட இலக்கணம் என்ன, வாளறிவன் தான் அப்படின்ட்டாரு. 3வதுல நீ அதில் அடைய வேண்டிய விஷயம்னா மலர் மிசை ஏகணும் மானடி சேரணும். இதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு சொல்றதுக்கு? இப்போ கட்டபொம்மன் காலத்தில் இருக்கவங்க தான் நம்ம இருக்கோம். கட்டபொம்மன்ல அந்த அதாவதுன்னு ஒரு டயலாக் ஒரு பார்த்துருப்பீங்க. அது மாதிரி 4வது குறள்ல இருந்து 1330வது குறள் வரைக்கும் அதாவதுன்னு விளக்கம் சொல்லிட்டே வர்றார். எடுத்த உடனே முதல்ல பிரிச்சுறார். இருள் வேறு இரு சினையும் வேறா. அது என்ன? ஒன்ஸோட லைக்கு டிஸ்லைக்கு, விருப்பு வெறுப்பு. இந்த இரட்டையில மாட்டினேன்னா மாயையில் சுழன்றுவேன். அதனால வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார். யாண்டும் ஆண்டுன்னு சொல்லல,
ஆ போட்டால் அதுக்கு அர்த்தம் வேற, யா போட்டால் அதுக்கு அர்த்தம் வேற. ஆண்டுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு, யாண்டும்னா கல்ப கோடி காலத்துக்கு இவ்வளோதான் டப்போ. யாண்டும் யாதுமாகி நின்றாய் காளி பாரதி. யதா யதா தர்மஸ்ய கிருஷ்ணன் சொல்றது. அப்ப யா அப்படிங்கிற எழுத்து என்ன? வான் நோக்கி இருக்கக்கூடிய எழுத்து, ஆகாயத்தினுடைய தத்துவத்தை அப்ப நம சிவாய ஆகாய தத்துவம். அப்ப ஆகாயத்தை யாரெல்லாம் இந்த காயத்தில் எடுத்துக்க தெரிஞ்சாலும் அவெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறவன். ஆகாய தத்துவத்தை யாரெல்லாம் எடுத்துக்க தெரியலையோ அவங்கெல்லாம் தியானத்துக்கு போறதா மயானத்துக்கு போறதாங்கிறத அப்பவே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அப்ப திருக்குறளே இவ்வளவு இருக்கு. இப்ப தொல்காப்பியத்துக்கும் ஓஷோவுக்கும் கம்பேரிசன் அப்படின்னா நான் எங்க கம்பேர் பண்றதுங்கிறதே ஒன்று. அவர் வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது பார்க்கலாம். இப்ப தொல்காப்பியத்திலையும் சரி திருக்குறளையும் சரி ரொம்ப அழகா விரிவா நுணுக்கமா நுண்மா நுழை புலம் அப்படி எல்லாம் போறத பார்த்தீங்க அப்படின்னா களவு கற்பு இதை பற்றி தான் நிறைய பேசுறாரு. புறத்திணை இலக்கியங்களை பற்றி எல்லாம் பேசும்போது அந்த வெற்றி அது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் தமிழரோட கான்செப்டை வாசுபா மாணிக்கத்தினுடைய ஒரு பிஹெச்டியாக நான் படிக்கும்போது பார்த்தது என்னன்னா, இதெல்லாம் ஹைஸ்கூல் காலத்தில் நான் தமிழ் மேலே இருக்கிற ஆர்வத்தினாலையும் கிருபானந்த வாரியார் இவங்க கூட எல்லாம் பழகினதுனாலையும் இந்த ஆர்வத்தினால நான் படித்தது. இப்போ வாசுபா மாணிக்கம் ஒரு அற்புதமான ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்ணியிருக்கிறார். தமிழர் கான்செப்ட் ஆஃப் லவ் அண்ட் வேலர், காதலும் வீரமும் தமிழர்கிட்ட எப்படி இருந்தது. அகத்திணை புறத்திணை ரெண்டுக்கும் பெரிய பிஹெச்டி. தமிழ்லையும் அவர் தான் எழுதியிருக்காரு, ஆங்கிலத்திலையும் அவரே எழுதியிருக்கிறார். இது படித்த உடனே தான் எனக்கு தெரியுது, அடேங்கப்பா இவ்வளவு நுணுக்கமாக காதலையும் அன்பையும் பிரித்து அழகாக சொல்ல தெரிஞ்ச இவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வாழ தெரியலை, வாழ முடியலை. இப்போ நான் 4 கேள்வி சொன்னேன், 5வது கேள்விக்கு வர்றேன். முதல் கேள்வி நான் யார், 2வது மனிதன் என்றால் என்ன, கல்வி என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன. 5வது கேள்வி சூழ்நிலையை வாழ்நிலை ஜெயிக்கிறதா அல்லது வாழ்நிலை சூழ்நிலையை ஜெயிக்கிறதா. இங்கே தான் சார் எல்லா பிரச்சனையுமே வருது. இப்போ தமிழில் அறம்பாடி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ தமிழ் சூழ்நிலையவே மாற்றி அமைக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக நாம் உள் வாங்கி புரிஞ்சிட்டோம்னா, ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக உள் வாங்கி புரிஞ்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அது எங்கே இருக்குதுங்கிறத நான் முதல்ல சொல்லணும்னு விரும்பினேன். ஆனால் இங்கே இவங்கெல்லாம் பேசுனோன்னே எனக்கு பேச்சு டைவர்ஷன் மாறி போச்சு. ஹியரிங்குக்கும் லிசனிங்குக்கும் இருக்கிற வித்தியாசம், கட்செவி வேற உட்செவி வேற. கண்ணால பார்க்கக்கூடிய இந்த கட்செவி எதையும் கேட்காது, இது கேட்காது, இது ஃபில்டர் பண்ணும். எதை கேட்கணுமோ அதை கேட்கறத விட்டுட்டு எதையெல்லாம் வேண்டாமோ அது மட்டும் கேட்கும். இந்த கண்ணு அப்படிதான், எந்த லைட்டை உள்ள வாங்கணுமோ அப்போ புலன்கள் எல்லாமே ஃபில்டர்ஸ். அப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த கட்செவிங்கிற காதால கேட்பதற்கு பதிலாக உள்ளத்தால் உள்ள பெரின் அப்படின்னு உள்ளுவது உயர் உள்ளல். அப்போ இந்த உள்ளம் அப்படிங்கிற விஷயம் எங்கே இருக்கு, அதுக்கு பேர் தான் உட்செவின்னு திருக்குறள் சொல்லும். அது எங்கடா இருக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெஞ்சுக்குழி அநாகத சக்கரமாக இருக்கக்கூடிய இதுதான். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்றோம், நான் ஆத்மார்த்தமாக சொல்றேன், இங்கே தானே கை வைக்கிறீங்க, இங்கே வைக்கிறோம். அப்போ உண்மையிலேயே இங்கே இருந்து நீங்கள் எதையும் கேட்டீங்கன்னா அது உள்ள போய் பதியும். அதை தான் முருகனுக்கு மந்திரமாக வச்சு சரவணம் பவ அப்படிங்கிறத ஸ்ரவணம் பவன்னு வச்சாங்க. 6 எழுத்து சரவண பவ. அப்போ சிரவணமாக இருக்கக்கூடிய இந்த உள்நோக்கி உள்ளத்தால் உள்ள பெரின் அப்படிங்கிற இந்த லிசனிங் அப்படிங்கிற இந்த உள்வாங்கும் தன்மை அது எங்கே உங்ககிட்ட இருக்கோ அப்போ மட்டும்தான் அந்த நான் சொன்ன அந்த உயிர் எழுந்து வரும். இல்லைன்னா ஒலி வரும், சவுண்டு வரும். அந்த சவுண்டில் சத்தியம் வரணும் அப்படின்னா, உயிர் வரணும் அப்படின்னா உங்கள் உயிர் சக்தியும் உயிராற்றலும் அதில் எழுந்து வரணும். இதை தான் கருணாகர சாமிகள் உயிர் எழுத்துங்கிறது. இப்போ தொல்காப்பியத்தில் இது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அவர் அந்த இடத்த கன்வீனியண்டாக விட்டுறாரு.
இது அந்தனர் மறைக்கு உட்பட்டது. ஏன்னா ஜபம் வேற, ஜபம் வேற. கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க, அவர் எட்டி பார்க்க கஷ்டப்படுற. ஜபம் வேற, ஜபம் வேற. புரியுதுங்களா? அப்ப ஒலியா வர்றது வேற, அந்த ஒலியிலே இருக்கக்கூடிய ஒளியா பறக்கிறது வேற. இந்த வித்தியாசத்தை நீங்க மொழியில கொண்டு வராமல் எந்த மொழியுமே ஒரு டேப் ரெக்கார்டர் லாங்குவேஜா தான் மாறும். அது தமிழ் இலக்கியமா இருந்தாலும் சரி, ஆங்கில இலக்கியமா இருந்தாலும் சரி. ஏன் இவ்வளோ பெரிய ஒரே ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க. இந்த பூமி மேல 21 நாகரிகங்கள் இருந்து வாழ்ந்து மறைந்து போயிருக்கு. 21 நாகரிகங்கள், 19 நாகரிகங்கள் அழிஞ்சு ஒழிஞ்சு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸா தொல்காப்பியம் மாதிரியே தொல்காப்பியமா அப்படியே பூமிக்குள்ள புதைஞ்சு 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 போச்சு. 19 நாகரிகம். சொல்லு, எனக்கு தெரிஞ்சதை சொல்லி. நான் உங்கள் மாதிரி தமிழ் படித்தவங்க இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு ஒப்புமைக்காக 19 நாகரிகங்கள் அழிஞ்சு மண்ணோடு மண்ணா போச்சு. அழியாமல் இருக்கிற 2 நாகரிகம், ஒன்று தமிழர் நாகரிகம், இன்னொன்று சீன நாகரிகம். இந்திய நாகரிகம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்திய நாகரிகம்ங்கிறது ஒரு பெரிய கலவை, மிக்சர் மாதிரி. அதில் சனாதனம்ங்கிறது இன்னொரு பெரிய மிக்சர். புரியுங்களா? அப்ப தமிழர் கலாச்சாரம் இன்னும் இருக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு தத்துவத்தை, அதை ஓஷோ கண்டுபிடிக்கிறார், அதை நான் தமிழுக்கு பொறுத்துறேன். ஆகையினாலே எனக்கு ஓஷோ இந்த காலத்து திருவள்ளுவராகவும் திருவள்ளுவர் அந்த காலத்து ஓஷோவாகவும் இருந்திருக்கிறார். 100கணக்கான குறள்களில் என்னால் 2 பேருக்கு ஒப்புமை சொல்ல முடியும். இப்போ இங்கே எங்கே வருதுன்னா, இப்போ தொல்காப்பியர் சொல்லக்கூடிய மொழி இலக்கணத்துக்கும் ஆங்கில இலக்கணத்துக்கும் தமிழரோட வாழ்வுக்கும் இப்போ நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மொழியினுடைய சிறப்பு ஒலியா ஒளியா அப்படிங்கிறதுக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல இருந்து ஒலியும் மொழியும் பிறக்குதோ அதுக்கு தகுந்தது அந்த உயிர் சக்தி வருங்கிற. இப்போ நாம் பேசுறது என்னுடைய உடம்பின் எல்லையிலிருந்து வந்தால் அது ஒலி, சவுண்ட், அவ்வளோதான். ஆனால் என்னுடைய உள்ளத்தின் எல்லையிலிருந்து வந்தால் அதுக்கான அர்த்தமே வேற. என்னுடைய உயிரின் ஆற்றலிருந்து வந்தால் அதோட அர்த்தமும் வேற. என்னுடைய ஆத்மாவிலிருந்து வந்தால், இதை ஓஷோ சொல்றார், when we know something through the body we call it as only sound. When we know something through the mind we call it knowledge. When we know something through your heart we call it love. When we know something through your being we call it wisdom. ஒவ்வொரு எல்லையில இருந்தும் அந்த ஒலியும் மொழியும் பிறக்கும் போது அந்த உயிர் சக்தியினுடைய ஆற்றல் வருதா. சக்தி ஆற்றல் 2 தமிழ்ல சொல் இருக்கு. நம்ம இது 2ஐயும் ஒன்னாவே புழங்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு பார்க்கும்போது தியானத்தன்மையில் நம்ம பல விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன வருதுன்னா, சக்தி அப்படின்னா ஸ்டாட்டிக் எனர்ஜி, நிலையான சக்தி, அவ்வளோதான். ஆற்றல் அப்படின்னா அது வெளிப்படுத்தும் போது, ஆற்றுப்படுத்தும் போது அதனுடைய டைனமிசம், இயக்கத்தினால் வருவது ஆறு. அப்போ ஆற்றுப்படுத்துவது ஆற்றல், இல்லைன்னா ஆறுன்னு அதுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்போ சக்திங்கிறது இருக்குது, ஆனால் ஆற்றல்ங்கிறது வெளிப்படுத்தணும். அப்போ நம்ம ஆற்றலை வெளிப்படுத்தாமல் ஆற்றாமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? கரெக்டுங்களா? அப்போ மொழி எங்கே பின்னடைவு நடக்குது அப்படின்னா, ஏன்னா தமிழுக்காக கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ் எங்கே பின்னடைவு நடக்குதுன்னா, நம்ம கிட்ட சவுண்ட் இருக்கு, ஒலி இருக்கு, ஒளி இல்லை, ஆனால் அந்த லைட் இல்லை. அப்போ அந்த லைட்டை நம்ம எங்கிருந்து கொண்டு வர்றது? அது மொழியில் எங்கே இருக்கு? தொல்காப்பியம் எங்கே இருக்கு? ஓஷோ எங்கே வர்றாரு? இந்த வித்தியாசத்தை பார்த்தாலே நம்ம தமிழ் மொழிக்கும் தொல்காப்பியருக்கும் மொழி இலக்கணத்துக்கும் இலக்கியத்துக்கும் அற்புதமான ஒரு பயன்பாடு செஞ்சவளாகும். இப்போ இலக்கியம் கண்டு 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 தான் இலக்கணம் வந்தது. இலக்கணம் முதல்ல இல்லை. ஆனால் பிற்காலத்தில் வந்தவங்கெல்லாம் இலக்கணத்தை தூக்கி பிடிச்சி இலக்கியத்தையும் மாற்றிட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்த புதிய கவிதை, அப்படி புது கவிதைக்காரர்களும் மரபை விட்டுட்டு இலக்கணம் படிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் காணா போயிட்டாங்க. ஆனால் இன்னும் மரபு இருக்கு இல்லைங்களா? இப்போ மரபுங்கிறது வேர் மாதிரி.
அப்போ இந்த புதுமை அப்படிங்கிறதுலாம் பிரான்ச்சஸ் மாதிரி. அப்போ கிளைகள் முக்கியமா வேர் முக்கியமா? அப்போ வேருக்கு இருக்கக்கூடிய வேர் பிடிப்பும் நீர் பிடிப்பும் எப்போ முக்கியமோ அப்போதான் அது பிரான்ச்சஸ் கிளைகளே விட முடியும். இப்போ நம்ம வேரற்று போயிருக்கிறோம். பாவண்ணன் அப்படிங்கிற ஒரு தமிழ் எழுத்தாளர் கன்னடாவில் போய் கன்னட நாட்டில் போய் உட்காந்து அங்கேருந்து கன்னடா மொழியில் நிறைய எழுதிட்டு இருக்கார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன எழுதுறார். அந்த சிறுகதைக்கு பேரு, தொகுப்புக்கு என்ன பேருங்க? வேர்கள் தொலைவில் இருக்கின்றன எழுதுறார். அதை எழுதிட்டு அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய கருத்தாளங்களை எல்லாம் நல்லா சொல்லிட்டு எழுத்தாளர் பிரபஞ்சன், அவர் என்னுடைய நண்பர், அவர் அதில் எழுதுறாரு. அவர் அந்த பாவண்ணன் அதிலே சொல்றார், இந்த மனித வாழ்க்கையில் சூழ்நிலை வாழ்நிலை சொன்னேன் இல்லைங்களா, இந்த மனித வாழ்க்கையில் எது வாழப்பட வேண்டுமோ அது வாழாமலே போய்கொண்டிருக்கிற அவலத்தை பார்க்கிறேங்கிற சார். அது வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் மனித மதிப்பீடுகள். ஆமா, எது வாழப்பட வேண்டுமோ அது வாழாமலே போய்கொண்டிருக்கிறது. இப்போ ஓஷோ கிட்ட வந்தீங்கன்னா புத்தருக்கும் நம்மளை மாதிரி சாமானிய மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறத அவர் ஒரு உபநிஷத்திலிருந்து உதாரணம் எடுத்து சொல்றார். புத்தருக்கும் நமக்கும் நிச்சயமா புத்தருக்கு தெரியாததெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம 20ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். ஆனால் புத்தருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அது நமக்கு தெரியல. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அந்த ஒன்று தெரியல. அது என்ன? எந்த ஒன்று தெரியப்பட வேண்டுமோ, எந்த ஒன்று வாழப்பட வேண்டுமோ அந்த ஒன்றில் புத்தர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால அவர் ஞானி. அந்த ஒன்றை தவிர மீதி இருக்க அத்தனை விஷயங்கள்லையும் நாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனால் நிறைவானது தெரியல. அதுதான் சிற்றறிவு பேரறிவுன்னு சொல்றோம். திவ்ய பிரபந்தத்தில் அது என்ன சொல்லுகிறது? விசேஷ அறிவு வேற, விஷய அறிவு வேற. விசேஷ அறிவு வேற, விஷய அறிவு வேற. நம்ம விஷய அறிவுகளில் நிறைய இருக்கும். ஆனால் எது விசேஷ அறிவு, எது சிறப்பானது? சைவ சித்தாந்தம் சொல்றபடி பார்த்தா சிற்றறிவு எது, பேரறிவு எது? அப்ப சிற்றறிவுங்கிறது நம்மளுடைய நாலேஜ், பேரறிவுங்கிறது நம்மளுடைய விஸ்டம். அதுக்கு திருவள்ளுவர் அப்படி வைக்கல, மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வச்சார். நமக்கு தமிழ் வாத்தியார், தப்பா நினச்சிக்காதீங்க, எங்களுக்கு தமிழ் வாத்தியார்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது எப்படின்னா மெய்ப்பொருள் 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 அதை போட்டு முக்குவாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவும்பாங்க. நான் என்னடா மெய்ப்பொருள் என்னமோ இப்படி முக்குனா வரும் போல இருக்கும், ஒன்றும் வராது. ஆனால் அடுத்த சொல்லதான் தியானத்தில் நான் கண்டுபிடிச்சேன். மெய்ப்பொருளுக்கும் அறிவுக்கும் இருக்கிற தொடர்பு என்னன்னா, நீ பார்க்கணும். மெய்ப்பொருள் காண்பது, நீ பாரு உள்ள. மெய்ப்பொருளை கண்டுபிடிச்சவங்களுக்கு அது மெய்ப்பொருள், உனக்கு அது பொய் பொருள். நீ உள்ள பார்க்கணும். அப்ப மெய்ப்பொருள் முக்கியம் இல்லை, அறிவு பயன்படுது. அப்படின்னா ஒரே விஷயம் என்ன? எந்த ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக நீ படைக்கப்பட்டாயோ, நீ கல்வி கற்றாயோ, நீ மனித வாழ்க்கை வாழ்கிறாயோ, மனிதனாக இருக்கிறாயோ, அதை நீ தெரிந்து கொள்ளாத வரை நீ மனிதனாகவே இருக்க முடியாது. மனித உருவத்தில் இருக்கக்கூடிய விலங்காகவோ பிராணியாகவோ இருக்கலாம். ஏன் தப்பு செஞ்சவனுக்கு, குற்றம் செஞ்சவனுக்கெல்லாம் கையில் விலங்கு மாட்டி போட்டிட்டு போறாங்க தெரியுங்களா? டே, உனக்கு 6 அறிவு உள்ள இனமாக உன்னை படைச்சான். ஆனால் நீ மறுபடியும் மறுபடியும் தப்பு குற்றமும் செஞ்சு 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 நீ மனித உருவத்தில் இருந்தாலும் விலங்காக போயிட்ட. ஆகையினால உனக்கும் உலகத்துக்கும் அடையாளம் காட்டுறதுக்கு தாண்டா விலங்குன்னா, இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மொழி நம்மளை எங்கன்னா உள்ள அந்த சிறப்புலகரை கூட்டிட்டு போற மாதிரி உள்ளேயும் கூட்டிட்டு போனோம். ஆனா திருக்குறள் அந்த ஈழ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பிரம்மரந்திரம் அங்கேயும் கூட்டிட்டு போனோம். அதனாலதான் தமிழ் மொழியில எனக்கு தெரிஞ்ச கிளாசிபிகேஷன், அதாவது பிரிவுகள்ல வல்லினம், மெல்லினம், இடையினம்னு இந்த 3 இனத்தை பிரிச்சாங்க. வல்லினம் பூரா வலது நாசியினால் சொல்லப்படுகிறது, மெல்லினம் பூரா இடது நாசியினுடைய மூச்சினால சொல்லப்படுகிறது. அப்ப இடையினம், யரள வளல, அந்த 3 லாவும் எதிலிருந்து வருது?
சுழிமுனையிலிருந்து வருது. அப்ப இந்த மாதிரி மொழியினுடைய, எழுத்தினுடைய, ஒலியினுடைய, சவுண்டினுடைய நுட்பங்களை எல்லாம் நாம உணராமல் இந்த தமிழ் மொழியை யாருக்கு என்ன கற்றுக் கொடுத்து என்ன பண்ண போறோம்? அதனாலதான் முதல்ல சொன்ன சிரவணம் பவன்னா, நீங்க காதால் கேட்பதை விட உள்ளத்தால் உள்ள பெரின். இந்த உள்ளுவது உயர் உள்ளல், வெள்ளத்தடைய மலை நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு. அப்ப இந்த உள்ளம் அப்படிங்கிறது என்ன? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய 850 கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் போதா போதும்னு ஓஷோ திரும்ப 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 சொல்றாரு. A shift from mind to heart. மனதின் எல்லையிலிருந்து இதயத்தின் எல்லைக்கு நீ எப்ப வர்றையோ அப்பதாய உனக்கு மொழி, அப்பதாய உனக்கு இலக்கியம், அப்பதாய உனக்கு வாழ்க்கை, அப்பதாய உனக்கு எல்லாம், அப்பதான் உன்னுடைய ஆன்மீகம், அப்பதான் உன்னுடைய உயிர். மனதின் எல்லையிலிருந்து இதயத்தின் எல்லைக்கு வரணும். நம்ம கிட்ட 2 மூளை இருப்பதாக இறைவன் படைச்சு வச்சிருக்கிறான். இடது மூளை பூரா அறிவியல், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், இது மாதிரி விஷயம், காமர்ஸ், இதெல்லாம். வலது மூளை பூரா ஃபைன் ஆர்ட்ஸ், மொழி, இலக்கியம், கலைகள் எல்லாம். அப்ப இந்த ஏன் உணரும் திறன் ஒன்று இருக்கு, அறியும் திறன் ஒன்று இருக்கு. அப்போ உணரும் திறனும் அறியும் திறனும் 2ஆ கொடுத்துட்டு இந்த 2க்கும் நடுவில் 2 மூளையும் சேர்ற இடத்துல கார்பஸ் கொலாசம்னு ஒரு பெரிய அழகான ஒரு சேரை இணைச்சி வச்சிருக்கிறாங்க. அங்கதான் பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டுன்னு சொல்லப்படுகிற ஆக்ஞா சக்கரமும் அநாகத சக்கரமும் இருக்கு. அந்த 2 சக்கரங்களில் வச்சு இந்த 2 சக்கரங்களின் மூலமாக நீங்க எதை பேசணுமோ அதை பேசினாதான் ஒலி வரும். ஆக கழுத்து வரைக்கும் இந்த கண்டம், இந்த கழுத்து வரைக்கும் மொழி 2 பக்கம் இல்லை, 3 பக்கமும் போயிட்டே இருக்கும். ஆனா இதுக்கு மேல எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். 2 கண் இருக்கு, 2ஆ பார்க்குமா, 1ஆ பார்க்குமா? 2 காது இருக்கு, 2ஆ கேட்குமா, 1ஆ கேட்குமா? 2 மூக்கு இருக்கு, 2 மூக்குலையும் ஒன்னா சுவாசிக்குமா, தனித்தனியா சுவாசிக்குமா? 2 மூக்குலையும் சுவாசி அது பெருமூச்சின்னு அர்த்தம், அவன் போயிடுறான்னு அர்த்தம். இந்த வாயில சாப்பிட்டா பேச முடியாது, பேசினா சாப்பிட முடியும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கனால டீ குடிக்க முடியல. அப்ப கழுத்துக்கு மேல இருக்கிற எல்லாமே பார்ப்பதுக்கு 2ஆகவும் செயல்பாட்டு தன்மையில 1ஆகவும் தான் இருக்கு. ஆனா 2 கை 2 வேலை செய்யும், 2 கால் 2 வேலை செய்யும், 2 இதயம் 2 வேலை செய்யும். இந்த பிரிவை பிரிச்சு தான் அந்த காலத்திலிருந்தே அறிவியல் கலை அப்படின்னு 2ஆ பிரிச்சு 2 வகையான கல்லூரியை கல்லுதலை ஊறி 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 செய்ய வேண்டியதுனால கல்லூரியில் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னு வச்சாங்க. இன்னைக்கு ஆர்ட்டும் இல்லை, ஹார்ட்டும் இல்லை. அப்ப நமக்கு தேவை என்ன? மைண்ட் மட்டும் இல்லை, ஹார்ட் வேணும். இது பழைய தமிழ் மொழியிலே அழகா இருக்கு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, சுற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை. குற்றத்தை எது பார்க்கும்? உங்க மைண்டு தான் பார்க்கும், மனம் தான் பார்க்கும். சுற்றத்தை எது பார்க்கும்? உங்க ஹார்ட் தான் பார்க்கும், இல்லையா? அப்போ ஒரு மொழியை நேசிக்கணும்னா நீங்க மனதின் எல்லையிலிருந்தே பார்க்கவே கூடாது. மனதின் எல்லையிலிருந்து பார்த்தா குற்றம் 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 குற்றம், குற்றியலுகரம்ங்கிறது அப்படிதான். தமிழ் மொழி இலக்கணத்தையே நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, தமிழ் மொழிக்கான இலக்கணம் அல்ல, மனித வாழ்க்கைக்கு, தமிழன் வாழ்க்கை அல்ல, மனித வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டுமோ அதுதான் தமிழின் இலக்கணம். ஒண்ணு வேண்டாம், ஒரே ஒரு உதாரணம். வேற்றுமை உறுப்புகள் 9 இருக்கு, 1ல இருந்து 9 வரைக்கும். இந்த ஒவ்வொன்றையும் மனித வாழ்க்கையினுடைய இலக்கணத்துக்கு பொருத்தி பாருங்க. மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ, எப்படி ஒற்றுமையிலிருந்து அவன் வேற்றுமையாக விலகி விலகி இருக்கிறானோ அந்த வேற்றுமையை சொல்லுவதுதான் மொழியில. அத வேற்றுமை உருபு மொழி இலக்கணத்துக்குள்ள வாழ்க்கையை எப்படி பதிஞ்சு வச்சிருக்கிற. அப்ப சூழ்நிலை மாற 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 நான் அதுக்கு தாக்கத்துக்கு வந்துடுறேன், அதோட பலவீனத்துக்கு வந்துடுறேன். அப்ப என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி, வாழ்நிலையில நான் இப்படிதான் வாழ்வேன். அதுக்கு தான் உதாரணம் அவ்வளவு சொன்னார். நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய சூழ்நிலை என்னை பலவீனப்படுத்த முடியாது. என்னுடைய வாழ்நிலையினால சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை நான் மாற்றி அமைக்க வல்லவன் அப்படிங்கிற திறத்தை தமிழ் கொடுக்குது.
ஆனால் தமிழ் பேசுகிற தமிழர்கள் இருக்கிறாங்களா? ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அண்ணாதுரை முதல்ல 67 வந்த உடனே அப்போல்லாம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஆப்ட்ராயர் போய் அடி வாங்கினவன். ஆப்ட்ராயர் போட்டு ரோட்டில் மதுரையில் போய் சுற்றி அடி வாங்கினாலும் நான். அதனால இன்னும் அதனுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். தமிழ்நாடுன்னு பேர் வச்ச நாளில் இருந்து தமிழையே நாடாத நாடு தமிழ்நாடு. என்னைக்காவது தமிழை நாடிச்சாது? ஒண்ணு வேண்டாம் சார். சித்த மருத்துவம்ங்கிறது தமிழ் மருத்துவம் சார். சித்த மருத்துவத்தை ஆங்கில மருத்துவத்துக்கு அடிமையாக்கி சித்த மருத்துவம் ஆக்கினதுக்கு அப்புறம் இது என்ன சித்த மருத்துவம்? இல்ல, ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா தமிழ்னால எங்க அது வருது அப்படிங்கிற, சித்தர்கள் எங்க தமிழையும் தாண்டி போனார்கள் அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்கு. மொழி இலக்கணம் வேற. மொழி இலக்கணத்தில் நான் சொன்னீங்களா, வேர் ரிலிஜன் எண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ், அங்க வருது. சித்தர்கள் மொழியையும் தாண்டினார்கள். அதனாலதான் அவங்க ஞான யோகத்தை பேசினார்கள். அவங்க இலக்கியத்தை பேசல, இலக்கணத்தை பேசல சித்தர்கள். ஆனா மருத்துவம் பேசினாங்க, மாந்திரிகம் பேசினாங்க. மருத்துவத்தையும் பேசுறாங்க, அதர்வன வேதமா இருக்கிற மாந்திரிகத்தையும் பேசுறாங்க. ஏன் சித்தர்கள் மொழிக்குள்ள வரல? ஏன்னா மொழி என்பது ஒரு கருவி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப திருவள்ளுவர் இங்க வந்தீங்கன்னா மொழிக்கு அவர் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறார்? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளனாம் மானா பிறப்பு. இப்போ மொழி உன்னை மயக்குதா இயக்குதா? கேள்வி புரியுது? அப்போ மொழி உங்களை மயக்குனா அது இந்த கட்சிக்காரங்கள்லாம் செஞ்ச வேலை. மொழி உங்களை இயக்குனா உவே சாமிநாதர் மாதிரி ஒன்று வேணாம் சார். வ.உ.சி அற்புதமான ஒரு தமிழ் திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதுறார் சார். குட் தாட்ஸ் பேட் தாட்ஸ், நல்ல எண்ணம் தீய எண்ணம், இதுக்கு தமிழ் கண்டுபிடிக்கிறார் சார் அவர். எந்த நினைவு எந்த எண்ணம் உனக்கு கர்மா அப்படிங்கிற விதியை உண்டாக்குமோ அதெல்லாம் கெட்டது. நினைவு கரு அறம்ங்கிறார். எது உனக்கு புண்ணியத்தையும் மிகப்பெரிய மேலோங்கிய தன்மையும் கொடுக்குமோ அது குட் தாட்ஸ்ன்னு சொல்லும் போது அவர் என்ன டிரான்ஸ்லேஷன் பண்றாரு? நினைவு திரு அறம்ங்கிறார். முயற்சி வினையாக்கும்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் தெரியுது. முயற்சி வினையாக்கும். ஆனா ரெண்டு எழுத்து நடுவில் சொருப்புனாங்க. என்னது? முயற்சி திரு வினையாக்கும். அந்த திரு என்ன? அது தெரியாம தானே எல்லாம் திரு திரு திருன்னு முடிக்குதுங்க. அப்ப அந்த திருங்கிற அந்த டிவினிட்டி என்ன? அந்த டிவினிட்டி தான் முக்கியங்கிறத இந்த தொல்காப்பியம் மதமா சடங்கா ஐயா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஒவ்வொரு துறைக்கும் கடவுள் எல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சு பக்தியில நல்லா வந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் நாகரிக காலத்தில் வளர்ந்து வருகிற காலம். ஆனால் ஆன்மீகத்தை ஏன் தொல்காப்பியம் காமிக்கலைன்னா அவர் அந்த 101வது சூத்திரத்தில் பிரிச்சுட்டார். இது என் வேலை இல்லை. ஆகையினாலே அந்த காலத்தில் இருக்க கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரத்தை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக சொல்றதுனால தான் பல சூத்திரத்தில் என்மனார் புலவர் என்மனார் புலவர் என்மனார் புலவர்னு 300 இடங்கள்ல சொல்றார். நான் இதெல்லாம் தொகுத்து சொல்ற வேலை தான் எனக்கு. அதுக்கு மேல எனக்கு இல்லை, நான் இங்க எடுத்துக்கல. ரொம்ப அழகா பிரிக்கிறேன். அப்ப வீடு பேரை திருக்குறள் சொல்ற அளவுக்கு தொல்காப்பியம் சொல்லலாம். அதான் சொன்ன மாதிரி கந்தளிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொரு வார்த்தை கண்டுபிடிச்சேன், ஈய உள், கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஈய உள் அப்படின்னு ஒரு சொல்லுது. இயற்கையை எது உள்ளாக வைத்து இயங்கி கொண்டிருக்கிறதோ அதை ஈய உள் அப்படிங்கிற ஒரு சொல்லு தொல்காப்பியத்தில் வருது. அப்ப கடவுள்ங்கிற சொல்லு இங்க ஈய உள்னு ஏன் வருது? அப்ப கடவுள் அப்படிங்கிறத என்ன? இன்னும் சொல்ல போனா நம்ம டிரான்ஸ்லேஷன்ல மொழியாக்கம் பண்றதுல கூட நிறைய தப்பு பண்றோம். இப்ப இறைவன் அப்படின்னு சொன்னா கடவுள்னு சொன்னா நம்ம காடுன்னு சொல்றோம், அது தப்பு. ஏன்னா கிறிஸ்துவர்கள் அந்த காடுங்கிறத ஓ ஃபாதர் தையார் இன் ஹெவன் மேல கை காமிக்கிறான் இல்லையா? ஓ ஃபாதர் தையார் இன் ஹெவன் மேல கை காமிக்கிறான். ஆனா இது கடவுள் மேல இல்ல, உனக்குள்ள இருக்கு, உனக்குள்ள இருக்கு, உனக்குள்ள இருக்கு. இதுக்கு எப்படியா நீ கடவுள்னு மேல காமிப்ப? எப்படி காமிப்ப? அப்ப கடவுளுங்கிறதுக்கு காடுங்கிற டிரான்ஸ்லேஷன் தப்பு பண்ணாதீங்க. அல்லது காடுன்னு கடவுள்னு பண்ணாதீங்க. உள்ள வாங்க. உள்ளத்தால் உள்ள பெரின்
உள்ளுவது உயர்வுள்ளல். இந்த உயர்வுங்கிற விஷயமே நான் அந்த ஜான் ஒயிட் சொன்ன மாதிரி எங்க பக்தி இலக்கியமோ அது இதயத்தோட நின்றோம், எங்க முக்தி இலக்கியமோ சகசிரார வரைக்கும் போகும். அப்ப ஆன்மீகத்தினுடைய எல்லையை பார்க்கணும்னா நீங்க ஓஷோ கிட்ட வந்துதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கடைசியா ஒரு ஒரு குறிப்பு மட்டும் நான் உங்களுக்கு போர் அடிக்கல, நிறைய கேட்கறதுக்கு இருக்குதுன்னா, காமத்தில் எப்படி இறைவனை பார்க்கறதுங்கிற விஷயத்த திருவள்ளுவரும் ஓஷோவும் ரொம்ப அழகா பேரலா போயிட்டு இருக்காங்க. நான் அதில் இந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இது ஆசா ஞான சம்பந்தனையா கிட்ட ஒரு தடவை பேசும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். கஷ்டப்பட்டு வாங்குறதுனா ஆமா ஆமா இருக்கு. ஓகே, இல்ல அதுக்குள்ள போனேன்னா நம்ம பேசுவோம். அதான் சரி. இப்போ ஓஷோ எங்கே வராருன்னா, மனித வாழ்க்கையினுடைய சூழ்நிலை உன்னை பாதிச்சது அப்படின்னா அது பலம், நீ பலவீனம்ங்கிற இடத்துல மாட்டிக்காத. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நான் வாழ்வேன், வாழ்ந்தே தீர்வேன். நான் வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டவன். என் வாழ்க்கையை நான் எது கூடயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், சமரசம் பண்ண மாட்டேன். பண்ணுவதற்காக நான் இல்லை. இதை தெளிவாக படிக்கிற. நீ நீயாக இரு, நீ இன்னொருத்தராக வாழுவதற்கு நீ படைக்கப்படவே இல்லை அப்படின்னா அடுத்தவங்களுக்காக நம்ம வாழவே கூடாதா? வாழணும். அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை சுட்டி காமிக்கிறார். இந்த கேள்வியை விவேகானந்தரை நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது சொல்றார், how far one can help the other, there is a limitation. நான் வாயை திறந்து உணவை எடுத்து உங்க உதடு வரைக்கும் கொண்டு ஊட்ட முடியும், ஆனா உதட திருக்கிறதோ உள்வாங்கிறதோ என் வேலையா? அப்ப நீ அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து 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 நீயே உன்னை சாகடிச்சுக்கிற. உதவி செய், ஆனா அதையே உன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாது. இந்த பிரிவை தான் மதமும் ஆன்மீகமும் பிரிக்குது. இந்த பிரிவில் செல்ஃபிஷ் லவ் அப்படிங்கிறது மதம், செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ஆன்மீகம். இது எப்படி சார்? தமிழில் ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா டக்குன்னு பிடிச்சிடலாம். நான் நல்லா இருக்கணும், தப்பா சார்? நான் நல்லா இருக்கணும், தப்பாமா? நான் மட்டுமே நல்லா இருக்கணும், தெரியுதா? இவ்வளோதான். அப்போ நான் மட்டுமேனா செல்ஃபிஷ் ஆயிடுச்சு. நான் நல்லா இருக்கணும்னா தப்பு கிடையாது. அப்போ மனிதன்கிறவன் யாரு? அந்த வார்த்தைக்கு நான் இலக்கணம் சொல்றேன். மனிதன் என்கிறவன் மனத்தை உடையவன், மனதன். மனத்தை உடையவன் மனதன். ஆனால் நீ வருது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த மனதின் எல்லையிலிருந்து இதயத்தின் எல்லைக்கு நீ மாறணும். அந்த இதயத்தால் உன்னை பக்குவப்படுத்தணும். இங்கிதமாக இதமாக பக்குவப்படுத்த தெரிந்தவன் தான் மனதன், மனிதன். இல்லையா? அப்போ உங்ககிட்ட ஒரு ஹார்ட் இருக்கணும். அறிவு விளக்கணத்தை சொல்லும் போது திருவள்ளுவர் சொல்றாரு, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அப்படிங்கிறது மனமா ஹார்ட்டா? இல்லைங்களா? அப்போ உங்ககிட்ட இதயம்னு ஒன்று இருந்தா அது கண்டிப்பா அடுத்தவங்களை கண்டிப்பா எடுத்துக்கும். ஆனா அதுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ செஞ்சுட்டு விட்டுரு. அவங்களுக்காக ஒன்ன சாகடிக்காது. ஏன்னா உன் வாழ்க்கை வேற. அப்போ அந்த லிமிட்டேஷனை கரெக்டா வச்சுக்கோ.
இதுதான் தர்மத்திலே இருக்கக்கூடிய சங்கடத்தில் மிகப்பெரிய சங்கடம், தர்ம சங்கடம் தான். அது என்னையா தர்ம சங்கடம்னா, 2 தர்மம் இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மாவுக்கு ஏதோ செய்யணும், உங்கள் நண்பருக்கு ஏதோ செய்யணும். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் வருது. இப்போ நீங்கள் அம்மாவுக்கு செய்வீங்களா, நண்பருக்கு செய்வீங்களா? இப்போ தர்மத்தில் சங்கடம் வருதா? ஏன்? சரி, இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் வரும். உங்களுக்கே உயிருக்கு போராடுற பிரச்சனை, இப்போ உங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை. இப்போ நீங்கள் உங்களுக்கு போராடுவீங்களா, உங்கள் அம்மாவுக்கு போராடுவீங்களா? புரியுது? அப்போ எந்த இடத்துல செல்ஃப் அப்படிங்கிற சுயம் நிற்குது, எங்க இடத்துல அந்த சுயம் தன்னலமாக மாறுது. சுயநலம் வேற, தன்னலம் வேற. தயவு செய்து மாத்திராது. தன்னலம்ங்கிறது செல்ஃபிஷ், சுயநலம்ங்கிறது செல்ஃப். இந்த சுய முன்னேற்ற நூல்கள்னு போடுறாங்க, அது உண்மை சுய முன்னேற்றமே கிடையாது. சுயத்தை நீங்கள் முன்னேற்றவே முடியாது. உங்கள் ஆத்மாவை நீங்கள் எப்படி சார் முன்னேற்ற முடியும்? அப்போ சுயம்பு விநாயகருங்கிறான், சுயம்பு விநாயகரை முன்னேற்றிடுவீங்களா? சுயம்பு மாரியம்மன்கிறான், முன்னேற்றிடுவீங்களா? உங்கள் சுயம்தான் உங்களையே வாழ வச்சிட்டு இருக்கு. உங்கள் சுயம்தான் உங்களையே உயிரை கொடுக்குது. உங்கள் சுயம்தான் சகலத்துக்கும் ஆதாரமாக இருக்கு. அப்போ சகலத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதி பகவானை சொல்லிட்டு இல்லையா? அப்போ அவ்வளோ தூரம் ஆன்மீக நூலை அவர் திருக்குறளை வச்சதுக்கு அப்புறம் நாம் அதை வெறும் நீதி இலக்கியம்னு சொன்னால் அது நீதியா அநீதியா? ஒன்று வேணாம் சார். ஊழ் அப்படிங்கிற ஒரு அதிகாரம், அதை பற்றி கூட நல்லா தெரிஞ்சுங்க. ஊழ் வினைன்னு அவர் என்னைக்குமே சொல்லலை. ஊழ்னு தான் வைக்கிறாரு. அந்த அதிகாரத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? ஊழ். ஊழ் வினைன்னு ஏன் சொல்லலை? ஊழ் வேற, வினை வேறன்னு தெளிவாக பிடிக்கிறாரு. நம்ம ஊழ் வினைன்னு சொல்லி சரியாக தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? சரியாக தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். ஊழையும் உப்பக்கம் காண்பருங்கிறத அறத்துப்பாலில் வைக்காம பொருட்பாலில் கொண்டு போய் ஏன் வைக்கிறாரு? டே, நீ பொருளுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா, நீ உள்ள அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா ஊழையும் உப்பக்கம் காண்பர் காமிக்க முடியுமா, முடியாதா? சொல்லு. இந்த உப்பக்கம் என்கின்ற சொல் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த தமிழ் இலக்கியத்திலையும் என்னுடைய சின்ன அறிவுக்கு வேற எங்கேயுமே கிடையாது. அப்பக்கம், இப்பக்கம், எப்பக்கம் இருக்கு. உப்பக்கம் அப்போ அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம்? நானும் எனக்கு தெரிஞ்ச திருக்குறள் உரையெல்லாம் பார்த்தா பின்னால் தான் தெரிஞ்சது. அந்த ஊ அப்படிங்கிற அந்த புளியார் சொல்லி போடுற முயற்சி இப்பெல்லாம் நம்ம எப்படி போடுறோம்னா ஹரிஜாண்டலாக பூமிக்கு கிடைமட்டமாக இப்படி தான் போடுறோம். ஆனால் பழைய காலத்தில் இருக்க பத்திரங்களில், காரைக்குடி செட்டியார்கள் பத்திரங்கள் எல்லாம் நம்ம ரயில்வேல நிறைய போனதுனால அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் ஊ எப்படி போட்டிருக்காங்க தெரியுங்களா? இந்த ஊ போட்டு மேலே போட்டிருக்கான், உயர்வாக போட்டிருக்கான். அப்போ அது இறைவனோட திருச்செங்கா வருது. என்கிட்ட இருக்கிற அத்தனை முயற்சியும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய திரு அப்படிங்கிற அந்த தெய்வீகத்தன்மையினால தான் நடக்குது. அப்போ ஊவை எப்படி போடணும்? மேல் நோக்கி போடணுங்கிறான். அப்போ அந்த உப்பக்கம்ங்கிறது அப்போ தான் எனக்கு பிடிச்சது. ஆஹா, எவ்வாறு ஊழ் நீ மேலே இருந்து தான் வரணும், நீ அங்கேயே இரு, நான் வர்றேன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் யாரு? 3 கண்டிஷன் போட்டாரு. உழைவின்றி, தாழாது, உயற்றுபவர். அங்கேயும் ஊ போடுறார். யாருங்க? உழைவின்றி, தாழாது, உயற்றுபவர். ஊ போடுறார். அப்போ உகரம் எப்படி இருக்கணும்? இறைவனோட முயற்சி. இப்ப திருவள்ளுவர் வர்றாரு, தெய்வத்தால் ஆகாதியனினும் முயற்சி மெய் வருத்த கூலி. அப்போ உங்கள் முயற்சிக்கும் சூழ்நிலையினுடைய பலவீனமாக மாட்டிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ புரியுதுங்களா? ஓசோ இதெல்லாம் திரும்ப 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 அடிக்கிறார். டு ஃபாலோ சம்படி மீன்ஸ் யாரையாவது பின்பற்றினா, டு ஃபாலோ சம்படி மீன்ஸ் டு ஃபால் லோ டு சம்படின்னு அடிக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ நான் எங்கே இருக்கேன்? மனதின் எல்லையில் இருக்கக்கூடிய நான், அறிவின் நான், அகங்காரத்தின் நான், ஆத்மாவின் நானா? இல்லையே. அப்போ அறிவிலையும் அகங்காரத்திலையும் இருக்கிற வரைக்கும் நான் மாட்டிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்? இருள் சேர் இருவிடையும் சேர்ந்துருச்சு. ஆனால் 10வது குறள் என்ன வச்சுட்டாரு? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் யார்? இறைவனாதார். இந்த முயற்சி. அப்போ முயற்சி திருவினையாக்கும் அந்த 2 சொல்லுக்கு மிகப்பெரிய முயற்சி இருக்கு. அது தமிழில் கொண்டு வந்தாலொழிய தமிழை நாம வளர்த்துறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று சொல்றேன்,
இந்த முயற்சி நம்ம சொல்லிடுறோம், திருவினையாக்கும்னு சொல்லிடுறோம். நம்ம தமிழுக்கு அழகான பழமொழிகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சரியாக தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோம். செய்வன திருந்தச்சு கேட்குறோமா இல்லையா? நானும் சொல்லிட்டோமா இருக்கோமா? எது திருந்தன்னு யாராவது சொல்கிறோமா? எது திருந்தன்னு யாராவது சொல்கிறோமா? எது திருந்தா? செய்வன திருந்தச்சே. அது அப்படி இல்லை. அந்த மொழியை எப்படி சொல்லணும், எப்படி உச்சரிக்கணும்னு ஓஷோ ஒரு மெடிடேஷன் டெக்னிக் எனக்கு தர்றார். அந்த தியான டெக்னிக்கில் சொல்லும் போது அது பிரியுது. அது முயற்சி எப்படி இருக்கணும்னா, செய்வன திருந்தச்சை இல்லை, செய்வன திரு உந்தச்சை திருந்தச்சை. உங்ககிட்ட இருக்க திரு அப்படிங்கிற தெய்வீகத்தன்மை உந்தி வெளிப்படுமாறு உன் முயற்சி இருந்தாதான் செய்வன திருந்தச்சை. இல்லைன்னா நீ பழைய கதையையும் பெருங்காய டப்பா மாதிரி போயிட்டு இருப்ப. அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை எங்கே காக்கணும்? சிரவணம் பவ, அநாகத சக்கரத்திலிருந்து விசுத்திக்கு கொண்டு வந்து ஆக்ஞாவுக்கு கொண்டு வந்தேன்னா தான் வர முடியும். ஆறுமுகமான பொருள் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாட்டு பாடுறாருன்னா எதுக்கு? கார்த்திகைக்கு முருகனுக்கு பாட்டு பாடுறதில்ல, உனக்கும் எனக்கும் தான். ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் நான் வர்றது என் முயற்சியில் இருக்குப்பா. அதுக்கப்புறம் இதுதான் இதுக்கு பேர் கண்டம்னு பேர் வச்சான். விசுத்திக்கு கண்டம்னு பேர் வச்சான். அந்த கண்டத்தை வச்சு ஒரு ஒடிக்க ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவுசெய்து கோவிச்சுக்காமல் நல்லா கேளுங்க. இதுக்கு பேர் கண்டம், நீலகண்டம் இல்லைங்களா? கண்டம்னா என்ன? துண்டு பிரிவு பார்க்குறோம். இதுக்கு மேலே போயிட்டோம்னா அதுக்கு பேர் அண்டம். இதுக்கு மேலே போயிட்டோம்னா அதுக்கு பேர் அண்டம். இதுக்கு கீழே போயிட்டோம்னா இது பிண்டம். இப்போ பசங்களை திட்டும் போது நம்ம என்ன செய்யறோம்? அறிவு கட்ட முண்டமேங்கிற என்ன அர்த்தம்? ஆமாம், கரெக்டாக பிடிச்சது. அறிவுங்கிறது மேலே இருந்தாலும் இந்த தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய பிரஜையே இல்லாமல், விழிப்பு நிலையே இல்லாமல், முயற்சியே இல்லாமல், அதனுடைய விழிப்பு நிலையே இல்லாமல் நீ இருக்கிறதுனால, அறிவு இருந்தும் கெட்டுப்போன தன்மையில் இருக்கிறதுனால அறிவு கெட்ட முண்டம். அப்போ சொல்றதுல கூட, ஒரு விஷயத்தை திட்டுறதுல கூட அந்த மொழியில எவ்வளோ பெரிய நுட்பத்தை சொல்லுவார். செய்வன திரு உந்தச்சை. திருங்கிற அந்த தெய்வீகம் உங்களுக்குள்ள இருந்து உந்தி வெளிப்படுமாறு உங்க முயற்சி இருக்கணும். அப்படி இருந்தா தமிழ் உங்களை சாகடிக்குமா? இல்ல தமிழை தான் நீங்க சாகடிப்பீங்களா? வள்ளலார் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் நேரடியாக படிக்கல, நண்பர்கள் மூலமா கேட்டது. ஒருத்தனுக்கு சாவு வந்தாச்சு, விட்டா செத்துருவான். ஒருத்தனுக்கு சாவு வந்தாச்சு, விட்டா செத்துருவான். அந்த டயத்தில் கூட அந்த சிறப்புலகரமாக இருக்கக்கூடிய அந்த இல்ல தமிழ் 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 அப்படின்னு மிடரு கூட்டி உமிழ்நீர் கலந்து அந்த அமிழ்தத்தோட 2 தடவை உச்சரிச்சா அவன் உயிர் 2 நிமிஷம் தங்கி தான் போகுங்கிறார். அப்ப சிறப்புலகரத்தை உச்சரிக்கிறதுக்குன்னு ஒரு பேராசிரியர் சென்னையில் இருந்தார். பீச் ரோட்டில் நடந்து போகும்போது கூப்பிட்டு ஒவ்வொருத்தரியா, ஐயா கொஞ்சம் இந்த சிறப்புலகரம் சொல்லுங்கய்யா, சிறப்புலகரம் சொல்லுங்கய்யா. ஒரு பேராசிரியர் மாலையில் அப்படியே வாக்கிங் போகிறவங்க கிட்டாலும் சொல்லி கொடுக்குது. என்னையா நீங்கள்? ஆமாங்க, இதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கேங்க. இந்த மிடருக்கு ஊட்டி சிறப்புலகரத்தை சொன்னால் அவன் உயிர் அவனுக்கு கிடைக்குங்க. இதுக்குன்னே ஒரு பேராசிரியர் இருந்தார். மு வரதராஜனார் தாய்மானவர் நூலை தலையில் வச்சுக்கிட்டே பீச்சில் நடப்பார். தாய்மானவர் பாடல்கள் நூலை அப்படி தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே பீச்சில் போயிட்டே இருப்பார். அவன் தந்தையை காட்டிய தாய்மானவர், அதனால நான் அவனை தலையில் தாங்குறேன் அப்படிம்பார். அப்போ தமிழுக்கான பெருமைகள் வேற, ஆனால் தமிழன் இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள் வேற. தமிழ் மொழிக்கு நாம் அந்த உயிரை கொண்டு வருகிறோமா? அந்த உயிர்த்துவத்தை கொண்டு வருகிறோமா? அந்த ஜீவனை கொண்டு வருகிறோமா? அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி. அது சூழ்நிலையினால வாழ்நிலையும் பாதிச்சா சத்தியமா முடியும். ஆனா வாழ்நிலையில நீங்க வாழ்ந்து காமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த சூழ்நிலையும் மாற்றலாம். உங்க கர்ம விதியவே மாற்றலாம். விதிக்கும் மதிக்கு நான் ஒரே ஒரு சொல் சொல்றேன். விதிக்கும் மதிக்கு நான் ஒரே ஒரு சொல் சொல்றேன். தயவு செய்து பிடிச்சிங்க. செய்யும் வரை உங்கள் மதி,
செய்த பின் விதி. இதுக்கு மேல என்ன சார் இருக்கு? செய்யும் வரை உங்களோட மதி, செஞ்ச பின் அது விதி. அப்ப விதியின் கையில நீங்க மதியால ஒழுங்கா செய்யாம விட்டுட்டு எனக்கு விதி வந்துருச்சுன்னா இதுதான் ஊழும் வினையும் பாத்துற. ஊழ் உன்னை உதைக்கத்தான் செய்யும். ஊழிர் பெருவழி யாவுல அல்டிமேட் அதுதான். ஆனா ஊழையும் உப்பக்கம் காண்பர். எப்ப அந்த ஊழையும் உன்னுடைய வினையால் மாற்ற முடியும். அப்ப உன் வினை எப்படி இருக்கணும்? மதியா இருக்கணுமா, அறியாமையில் இருக்கணும்? உங்க மதி எப்படி இருக்கணும்? பௌர்ணமியா இருக்கணுமா, அமாவாசையா இருக்கணுமா? இல்லையா? இப்ப தெரியுத சவுண்டில் எங்க லைட்டு, ஒலியில ஒளி எங்க? ஒலியா இருக்கிற வரைக்கும் அது இருட்டு, ஒளியா வந்துட்டா அது லைட்டு. அப்ப கர்மாவை எங்க நீங்க மாத்துறீங்க? உங்க மதியில ஒலி இருக்கிறதா, ஒளி இருக்கிறதா? கருணாகர சுவாமிகள் சொன்ன மாதிரி உயிர்ல அந்த உயிர் சக்தி, உயிர் எழுத்தா எழுந்து வருகிறதா? அந்த உயிர் எழுந்து வர்றதா உயிர் எழுத்து. சொல்லுக சொல்லின் திறன் அறிந்து வள்ளுவர் சொல்லிட்டாரு. அந்த சொல்லுக சொல்லின் திறன் அறிந்துன்னா என்ன அர்த்தம்? அங்க வரணும் உயிர், ஒரு உயிர் பிறக்கணும். அகர உகர மகாரத்தை அழகா சொல்லி அகர முதல ரெண்டையும் சேர்த்திட்டார், இம் பிளஸ் ஊ. அப்ப ஊல தான் எல்லா முயற்சியும் இருக்கு. அந்த முயற்சி திருவினையாக்குங்கிறதுல இந்த இது. அப்ப ஆன்மீகம் எங்கேன்னா தொல்காப்பியர் சொல்ற மாதிரி அந்தனர் மறைக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிர் சம்பந்தமான விஷயத்தை நான் பேசல. அந்த உயிர் வாழ்க்கையா, அந்த உயிர் சமுதாயமா, அந்த உயிர் சமூகமா, அந்த உயிர் தொகையா எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் பேசிட்டேன். அதுல எவ்வளவு சிறந்து விளக்குறாங்கன்னா உள்ள எப்படி இருக்கணும். நிறைவா ஓஷோவுக்கு இதுக்கு கம்பேர் பண்றது. இப்போ களவு கற்பு ரெண்டை பற்றி சொல்கிறார். களவு மனம், கற்பு மனம். ஒரு இடத்துல நான் படித்தது என்ன பார்த்தேன் அப்படின்னா களவோடு கரணமோடு அப்படின்னு ஒரு இடத்துல வருது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது உண்மையா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். கற்பனப்படுவது சொல் திறம்பாமைன்னு எங்கேயோ இருக்குது. அது இது தொல்காப்பியத்தில் வேற ஒன்றும் இல்லையா, மறந்து போச்சு. ரொம்ப அதிலே இருக்கா? வெரி குட். கற்பனப்படுவது சொல் திறம்பாமை. அப்போ சொல்லுக்கு திரிந்து போற தன்மை இருந்தா கற்பு அங்கேயே போயிருச்சுன்னா இது உடம்போட ஏன் சம்பந்தப்படுத்துறோம்? அப்ப நாணயம் அப்படிங்கிற இந்த நாணயம் வருவதற்கு முன்னாலேயே நாணயம் அப்படிங்கிற சொல்லுல எவனுக்கு சத்தியம் இருக்கிறதோ அந்த சொல்லுல இருக்கிறவனுக்கு தான் அந்த கற்பனப்படுவது சொல் திரிந்து போகாத தன்மை சொல் திறப்பாகும். திருவள்ளுவர் அதுக்கு இன்னொரு குரல் வைக்கிறார். அங்கே நான் அதை பிடிக்கிறேன். கற்பனும் திண்மை உண்டாக பெறின். அது ஒரு திண்மைங்கிறார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். அங்க ஒரு திண்மை போடுறார். அப்ப எண்ணத்தில் இருக்கிற திண்மையும் கற்புல இருக்கக்கூடிய திண்மையும் ரெண்டும் ஒண்ணுங்கிறார். நம்ம வெறும் உடம்போட போய் சம்பந்தப்படுத்திட்டோம். ஆனால் ஓஷோ எப்படி எனக்கு எனக்கு ஓஷோ கொட்டேஷன் கிடைச்சது என்னன்னா, இன் தி பெட் there are not two bodies, there are two Buddhas. ஆட்டப்பா, கட்டில்ல ரெண்டு உடம்பு இல்லை, ரெண்டு புத்தர்கள் கடவுளர்கள் சங்கமிக்கிற இடம்னு சொன்னார்னா எவ்வளவு பெரிய உயிர். இப்போ உடம்புல இருக்கிறத உயிருக்கு கொண்டு போய் ஆன்மாவுக்கு கொண்டு போய் சொல்றாருன்னா இந்த கொட்டேஷன் எவ்வளவு? ரெண்டே வார்த்தை தான். In the bed there are not two bodies, there are two Buddhas. இப்போ இது மட்டும் இல்லாம இந்த கற்பு மனம் வந்ததுக்கு அப்புறமா களவு கற்பு ரெண்டுலையும் இருக்கக்கூடிய இந்த இல்லற சுகத்துக்கு என்ன அழகான ஒரு விஷயத்த திருவள்ளுவர் சொல்றாரு. ஓஷோ மிகப்பெரிய புஸ்தகமே அதுக்கு எழுதுறாரு. திருவள்ளுவர் ஒரு குறள்ல ஒரு வார்த்தையில ஒரே ஒரு எழுத்துக்குள்ள அதை உட்கார வச்சிருக்கு. இதை சொல்லிதான் ஆசாஞான சம்பந்தம் அழுன்னு அழுதார். மலரினும் எவ்வளவு மெல்லியதுன்னு பார்த்துட்டு, மலரினும் மெல்லிது இலக்கணம் சொல்லியாச்சு. காமத்தோட இலக்கணம் என்ன? மலரினும் மெல்லிது. சிலர், அப்பவே பலர் வெளியே போயிட்டான், பலர் வெளியே போயிட்டான். சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர், செவ்வாதார் கீழ்ப்படுவர். இவ்வளவுதான் சார்.
அப்போ இங்கே என்னன்னா, இங்கே செவ்வி அப்படிங்கிறதுல அந்த இவ்வுங்கிற எழுத்து இருக்குல்ல, அதை கலடி படிங்க, செவி. அப்போ நான் சொன்னது என்னாச்சு? கட்செவியா உட்செவியா? நாதத்தை பார்க்கணுமா? நாதத்துடைய அந்தமாக இருக்க நாதாந்தத்தை பார்க்கணுமா? அப்போ செக்ஸ்ட் சூப்பர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிற விஷயத்த செவின்னு போட்டால் அர்த்தம் வேற, செவ்வின்னு போட்டால் உங்கள் முயற்சி திருவினையாக்கும். அப்போ செக்ஸ்ட் சூப்பர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த தந்திராவை செவின்னு சொல்லாமல் செவ்வின்னு ஒரு எழுத்துக்குள்ளே உட்கார வச்சு திருவள்ளுவரை நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானியாக பார்க்கணும். அப்போ இல்லறத்தில் நல்லறம் எது, இல்லறத்தில் உயர்வு எது, இல்லறத்தில் துறவரம் எது, இல்லறத்தில் துறக்கக்கூடாத இது எல்லாத்தையும் அந்த ஒரே ஒரு எழுத்துக்குள்ளே உட்கார வச்சுட்டு, இதுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாள் பூரா எடுக்கணும். இந்த இவ்வுங்கிறது என்னன்னு. அப்போ காமத்துப்பாலில் இருக்க 250 பாடல்கள்லையும் ஒரே ஒரு எழுத்துக்குள்ள ஒரு மனுஷன் உட்கார வைக்க முடியும்னா இது தமிழின் சிறப்பா, அல்லது தமிழினால் விளைந்த ஞானத்தின் சிறப்பா, அல்லது திருவள்ளுவரின் சிறப்பா, அல்லது அதை கற்றும் இன்னும் அறியாமல் இருக்கக்கூடிய நம்மளுடைய அகங்காரம். தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரித்துயில், தமிழில் அதுக்கு பேரே அரித்துயில். தவம்னே ஒரு அதிகாரம் வைக்கிறார். அப்புறம் ஆன்மீகத்தை ஒரு சொல்லாமையா இருக்காரு திருவள்ளுவர். தவம்னே ஒரு அதிகாரம் வைக்கிறார், அருளுடைய மெய்ன்னு வைக்கிறார், ஊழ்னு வைக்கிறாரு, மெய் உணர்தல்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார். அப்ப மெய் எது அப்படின்னு பார்க்கும்போது தொல்காப்பியம் அதெல்லாம் சொல்லலை, அந்த இடத்த விட்டுருது. ஏன்னா நம்ம ஓஷோவுக்கு வர்றதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு பார்க்குறேன். அப்ப எது மெய்? அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா இந்த செக்ஸில் அது இருக்கா, காமத்தில் அது இருக்கா? இருக்கு. அது எந்த இடம்? அதை தான் செவியா செவ்வியா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு 1330வது குறளில் திருக்குறள் சொல்ற கூடுதல் காமத்திற்கு இன்பம், அங்க உடம்பு கூடி முயங்க பெறின். அது என்ன? அந்த கூடி அங்கதான் சார் உடம்புல இருந்து உயிர் வரைக்கும் போகணும். அந்த உடம்புல இருந்து உயிர் வரைக்கும் போறதுக்கு கென் வில்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு புக் எழுதுறான். உண்மையிலேயே திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடியதா, அல்லது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் நடக்கக்கூடியதா? மிகப்பெரிய கேள்வி. திருமணம்னா உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கக்கூடியதா, அல்லது உங்களுக்குள்ள மட்டும் நடக்கக்கூடியதா பார்க்குறேன். வாழ்க்கையை 2 விதமாக தான் வாழ முடியும். ஒன்று ஐ வித் தி அதர், ஒன்று ஐ வித் மை செல்ஃப். நானும் அப்படின்னா அது துறவரம், நானும் பிறவும் அப்படின்னா அது இல்லறம். ஓகே, ரைட். அப்ப இந்த காமத்தில் எங்க இந்த செவ்வி ஆகுதுங்கிற இடத்த நம்ம குறிப்பா சொல்லிட்டோம். இது செயல்முறையில் பார்க்கும்போது தியானத்துக்கும் காமத்துக்கும் என்ன உறவு? திருவள்ளுவர் மறை பொருளா சொல்லிட்டார். திருவள்ளுவர் மறை பொருளா சொல்லிட்டார். ஆனா ஓப்பனா இந்த காலத்தில் சொல்றார். ஏன்னா அது ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கு. உயிர் சக்திங்கிறதே காமத்தினுடைய வெளிப்பாடு, அல்லது காமம் உயிர் சக்தியினுடைய வெளிப்பாடு. இது 2 டிட்டோ. உயிர் சக்தினா காமம் இருக்கு, காம சக்தினா உயிர் இருக்கு. இதான் கென் வில்பர் என்ன சொல்றான், அதுக்கு ஒரு புக்கே 450 பக்கத்துக்கு எழுதுறான். என்ன எழுதுறான்? உண்மையான மேரேஜ், திருமணம்னா என்ன தெரியுங்களா? இட் இஸ் தி மேரேஜ் பிட்வீன் யுவர் சென்ஸ் அண்ட் சோல்ங்கிறான். உங்க புலன்களுக்கும் உங்க ஆன்மாவுக்கும் நடக்கக்கூடியதுதான் உண்மையான திருமணம். திரு டிவைன் மனம் 3 சொல்லிதான், 2 சொல்லி நான் போடல. அப்ப டிவைன் ஃப்ராக்ரன்ஸ். அப்ப அந்த 3 சொல்லி நான் எப்போ வரும்? டிவைனா இருந்தா வரும், இல்லைன்னா நாரும். அப்போ உண்மையான திருமணம்ங்கிறது என்ன? இட் இஸ் தி மேரேஜ் பிட்வீன் யுவர் சென்ஸ் அண்ட் சோல். உங்க புலன்களுக்கும் உங்க ஆன்மாவுக்கும் நடக்கக்கூடிய உண்மையான விஷயம் தான் திருமணம். இப்படி நடக்குதா? இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா, ஒரு உதாரணம் சொல்றேன், அப்பதான் நமக்கு கொஞ்சம் எளிமையா புரியும். திருமணத்துக்கு பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும்
பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வைக்க போது பையனை உட்கார வச்சுட்டாங்கன்னா பொண்ணை முதல்ல கொண்டாந்து இடது பக்கம் உட்கார வைப்பாங்க. வழக்கமாக அப்படி தான் இருக்குது, நான் பார்க்குறேன். அப்போ பொண்ணை கொண்டு வந்து முதல்ல ஆணுக்கு இடது பக்கமாக உட்கார வச்சிடறோம். ஆனால் தாலி கட்டும் போது மட்டும் இந்த ஆளை கொண்டு வந்து இந்த பக்கம் உட்கார வைக்கிறாங்க. அது ஏன் வைக்கிறாங்களா இல்லையா? இங்கே தான் இருக்குது. முதல்ல உருவத்தில் இருக்கிற பொண்ணு இதுதான் மணப்பையன், இதுதான் மணப்பெண் சொல்லியாச்சு. இப்போ திருமணம்ங்கிறது உடம்புக்கு இல்லை, உயிருக்கும் உயிருக்கும் அப்படிங்கிற அடையாளத்தில் தான் இந்த பக்கம் இருக்கிற பொண்ணை கொண்டாந்து இந்த பக்கம் உட்கார வச்சு, நான் ஆண் யாரில் இருப்பேன்? வலது மூச்சில் இருப்பேன். பெண் இங்கே இருக்கும்போது அவங்களோட இடது மூச்சு எங்கே இருக்கும்? என் பக்கம் இருக்கும். அப்போ என்னுடைய வலது மூச்சுக்கும் பெண்கிட்ட இருக்கக்கூடிய இடது மூச்சுக்கும் தான் உண்மையான திருமணம். அதனாலதான் இவர் இப்படி திரும்பி கட்டுவார். அப்ப என்ன ஆயிரும்? லங்ஸ் லாக் ஆயிரும். அப்ப என்னுடைய வலது மூச்சாகிய உயிர் காற்றுக்கும் பெண்ணினுடைய இடது மூச்சாகிய அந்த உயிர் காற்றுக்கும், ரெண்டு உயிருக்கும் தான் இது திருமணமே தவிர உடம்புக்கு இல்லை. இந்த சடங்குடைய சத்தியம் நமக்கு தெரியல, செஞ்சுட்டே இருக்கும். நாளைக்கு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஐயா மாதிரி பெரியவங்கெல்லாம் இது ஒரு குறிப்பாக எடுத்து சொல்லி கூட சொல்லுங்க இல்லையா? பெண்களுக்கு இது நிறைய தெரியணும், சொல்லணும். அப்போ உயிருக்கும் உயிருக்கும் நடக்கக்கூடிய மூச்சுக்காற்றுக்கும் நடக்கிறதா உண்மையான திரு மனம். இது வெறும் சடங்கு இல்லை. சடங்குகள் அடங்கி போனாதான் சத்தியம் வெளிப்படும். நம்ம சடங்குகளையே வளர்த்தி வச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள இருக்க சத்தியத்தை சாகடிச்சிட்டோம். இந்த உடம்புக்கு பேரே சரீரம்னு எப்படி பேர் வந்தது தெரியுங்களா? இந்த உடம்புக்கு பேரே தமிழ் பாருங்க, சரீரம் அப்படின்னா என்ன? ரீய கலட்டிட்டு படிங்க. சரம்னா மூச்சு காத்து. அப்ப அந்த சரமாகிய மூச்சு காத்து, இடகலை, பிங்களை, சுழிமுனையாக இருக்கக்கூடிய மூன்றும் ரீ அப்படிங்கிற ரீங்காரத்தை எடுத்துக்கொள்ள போது சுழிமுனைக்கு அது போகும். ரீ, தேனி வண்டு சத்தம் போடுற மாதிரி, அதை பிரம்மை அப்படின்னு சொல்லுவாங்க யோக பயிற்சியில். அப்ப அந்த சரத்துக்குள்ளே சரி அப்படிங்கிற அந்த ரீய கொண்டு வர்றது தான் இது சரீரம். எல்லா சொல்லுக்கும் தொல்காப்பியம் சொல்ற மாதிரி பொருள் குறித்தனவே. நமக்கு அது பொருள் தெரியல. ஏன்? நாம சரியா தப்பா புரிஞ்சுக்கிறோம். சரியா தப்பா புரிஞ்சுக்கிறோம். அது எப்படி? அப்ப இருந்தே நாங்க அப்படிதான். அப்ப இந்த காமத்தில் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்னஸ். அப்ப தியானத்துக்கும் காமத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரே ஒரு கொட்டேஷன்ல அழகா சொல்லிடுறார். தியானம் என்பதும் காமம் என்பதும் ஒன்று. தியானம் என்பதும் காமம் என்பதும் ஒன்று. எப்படி சார்? இது உடம்புக்கிட்ட நடக்குது, அது உயிர்கிட்ட எல்லாம் நடக்குது. நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி மெடிடேஷன் இஸ் exactly the experience of sex but without sex. நீ எப்ப சொல்றீங்களோ ஆமா. மெடிடேஷன் இஸ் exactly the experience of sex but without sex. அப்ப அங்க கூடி முயங்க பெரின் இருக்கணும். ஆனா முயங்குதல் உடம்புல இல்ல, உயிர்ல. இந்த விஷயம்தான் 2 சுழி நாவுக்கும் 3 சுழி நாவுக்குமே வித்தியாசம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட லைப்ரரி நான் சுத்தினேன். 2 சுழி நாவுக்கும் 3 சுழி நாவுக்கும் என்னையா வித்தியாசம்? உச்சரிப்புல நான் அப்படிங்கிற நான் அப்படின்னு மூக்கில் அழுத்த சொல்றீங்க. இங்கன்னா நாமன்னா 2 சுழிக்கும் 3 சுழிக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்துட்றீங்க. மலையாளத்தில் இருக்கவன் கரெக்டாக சொல்லுவான். நமக்கு மூக்கில் சளி இருந்தால் வராது. அப்போ 2 சுழி நாவுக்கும் 3 சுழி நாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 நூல்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் திருக்குறளில் அல்லது தொல்காப்பியத்தில் இது இலக்கணமாக வரும்போது ஒலி எங்கே வருதுன்னு சொல்லிடுது. ஆனால் இந்த ஒலிக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவமும் தாத்பரியமும் அதனுடைய உண்மையும் வரணும் அப்படின்னா பல இடங்களில் தேடி 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 தான் துரி பார்க்க வேண்டும். 2 சுழி நாங்கிறது நுரையீரல்ல இருந்து வரக்கூடியது. வலது இடது இருக்கா? நான் சொல்லி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் அப்படின்னா 2 நுரையீரலும் இயங்கும்.
நான் அப்படின்னு அழுத்தி சொன்னீங்கன்னா இந்த 2 நுரையீரலோட உங்க ஹார்ட்டும் சேர்ந்து இயங்கும். ஒரு சுழி இங்க, ஒரு சுழி இங்க, இந்தா அப்படின்னு அழுத்தி சொல்லும் போது இங்க நுரையீரல்ல இருந்து ஹார்ட்டையும் சேர்த்தினா, அப்ப இங்க இருந்து எப்ப பரிமாற்றம் நடக்குதோ, மூச்சினுடைய பரிமாற்றம் நடக்குதோ, இந்த பரிமாற்றம் தான் நான். அப்ப திரு மனமா திரு மனமா? இந்த மனம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா நாரும். இந்த 3 சுழி நாவுக்கு வந்துட்டீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ். அப்ப மொழியா இது தத்துவமா அல்லது உயிரா அல்லது மிஸ்டிசிசம் அப்படின்னு ஆங்கில வார்த்தையில் சொல்லப்படுகிற மறை ஞானமா? இங்க ஞானம் மறைக்கப்படவில்லை. நான் மனதின் எல்லையில் இருக்கிறதுனால எனக்கு ஞானம் மறைந்திருக்கிறது. என்னுடைய நானுக்கு ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மறை அப்படின்னா அது மறைச்சு வைக்கல, அது வெளிப்படையாத்தான் இருக்கு. எங்கிட்ட இருக்கு அகங்கார நான் அதை மறைக்கும். ஆண் அப்படின்னாலே ஆணவம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, ஆண் அவத்தைக்குள்ள போறவன். அவசரம்னாலே, சரம்னா மூச்சு, அவம்னா சாவு. ஏன்டா அவசரத்தில் போறவனே அப்படின்னா அவன் சாவுக்கு போறவனே அர்த்தம். ஆம்புலன்ஸ் பூரா அவசரம்தான். அப்ப இங்க அவத்தையில போகாம நம்ம இருக்கணும்னா என்ன? என்னுடைய நான் 2 சுழியில இருக்கிற வரைக்கும் மனம், ஆகையினால் அது நாரும். 3 சுழிக்கு வந்துட்டா ஃப்ராக்ரன்ஸ் மலரும். இந்த வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். மொழியில் அல்ல, அதனுடைய உயிர் தத்துவத்தில், ஆன்மீகத்தில். அப்ப வல்லினத்திலிருந்து மெல்லினத்துக்கு வந்தாலே இவ்வளவு பெரிய மாற்றம் கிடைக்கும்னா, அப்ப இவ்வளவு பெரிய மலர் கிடைக்கும்னா, மனம் கிடைக்கும்னா, இப்போ திருவாதூர்ல இருந்து நரியை பரியாக்கிய கதையை செஞ்சீங்கன்னா நீங்க அடேங்க அப்பா, தமிழ் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்டப்பாடு. நான் ஆங்கில இலக்கியம் படித்தாலும் இந்த தமிழ் ஆசிரியர்கள் நா. பார்த்தசாரதி, லாசா ராமவிஜய், ஜெயகாந்தன், கு. அழகிரிசாமி, தீவிர ராஜநாராயணன், இவங்களோட எல்லாம் என்ன இந்த ரயில் வேலை இருந்ததுனால இது ஒரு பெரிய வாய்ப்பாக வசதியாக இருந்தது. ஆனால் புத்தக எக்ஸிபிஷன்ல எல்லாம் இது வரைக்கும் என்னுடைய இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் நான் எங்கேயும் போகலை. 1974 ரயிலுக்கு வந்ததுலேருந்து 2013 வரைக்கும் எந்த புக் எக்ஸிபிஷன்லையும் கோயம்புத்தூர்லேயே 5 தடவை நடத்தியிருக்கோம் இதே புத்தக திருவிழாவை நானே. அப்போ இங்கே 2 சுழினாவுக்கும் 3 சுழினாவுக்கும் வித்தியாசம் சொல்லிட்டோம். இப்போ நரியை பரியாக்கிய கதைன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? குதிரை நரி, குதிரை நரி, இப்படியே கதை விட்டுட்டு இருக்கோம். இது கதை, உண்மை இது இல்லை. பரிமூச்சுன்னு ஒன்று இருக்கு, நரிமூச்சுன்னு ஒன்று இருக்கு. பா அப்படிங்கிற எழுத்து எப்படி இருக்கு? மேலே ஓப்பனாக இருக்கு. அப்போ கீழே அடைக்கப்பட்டு மேலே ஓப்பனாக இருந்தது. ஆனால் எங்கே மூச்சுக்காற்று மேலே ஓப்பனாக இருக்கோ அது உள் கும்பகம்னு யோக சாரத்தில் பார்க்கும். 2 மூச்சையும் வெளியே அடக்கி உள்ளே வச்சுட்டிங்கன்னா அது பா மேலே இருக்கும், அது பரிமூச்சு. அப்போ 2 மூச்சா இருக்கிற இந்த துவைதத்தில் இருந்து, இரட்டையிலிருந்து, மாயையிலிருந்து ஒன்றுக்கு கொண்டு போகிறது தான் பரிமூச்சு. ஆகையினால்தான் சித்தர்கள் நூலை பற்றி கேட்கும்போது அது பரிபாஷை. அந்த இடத்துக்கு வந்தவனுக்கு தான் அது தெரியும், புரியும். அந்த இடத்துக்கு வராதவனுக்கு அது நரி பாஷை. நாங்கிறது என்ன? இங்கிருந்து ஏறி கீழே வந்து நான் சுழி கீழே வருதா இல்லையா? அப்போ நசிச்சு போகிற மூக்கு தான் நரிமூச்சு. நம்ம மூச்சு காற்று நசிச்சு போகிற இடம் தான் நரிமூச்சு. உள்கும்பகமாக ஒளிஞ்சிருச்சுன்னா இதுதான் சார் வாசி யோகம். இந்த வாசி யோகம்ங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயத்த திருவாசகத்தில் அவ்வளோ அழகாக மறைபொருளாக ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார். இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட வியாபாரம் வாசி யோகம் நடக்குது. உங்கள் நரிமூச்சை உள்கும்பகமாக மாற்றி பரிமூச்சாக எப்போ கொண்டு வந்துடுறீங்களோ இந்த டிவினிட்டி ஓப்பன் ஆயிருச்சு. அறிவு கட்ட முண்டம் அறிவு அண்டமாக மாறிடும். அப்போ நரியை பரியாக்கியதுன்னா நரி தந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். குதிரை இருந்தாலும் அவ்வளோ அழகாக சக்தியோடு இருக்கும். இருக்கிற வரைக்கும் உக்காந்தா படுத்தா செத்துரும், இல்லைன்னா நின்றுட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய இயக்கத்தை காண்பிக்கிறது குதிரை தான். அதனால தான் அஸ்வினி முத்திரைன்னு அதை ஒரு பெரிய கண்டுபிடிச்சாங்க.
அப்போ மூலாதாரத்தை எப்படி சுருக்கி 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 அந்த மூச்சுக்காத்தை எப்படி மேலே ஏற்றுறதோ இதுதான் வாலறிவனுக்கான இலக்கணம். முதுகுத்தண்டில் 33 எலும்பு இருக்குது. 33 எலும்புக்குள்ளேயும் ஒரு சின்ன ஊசி முனை துவாரம் இருக்குது. அந்த துவாரத்தில் நீங்கள் எப்போ உங்கள் உயிர்காற்றினுடைய ஓஜஸ் அப்படிங்கிற சவுண்டை லைட்டாக மாற்ற தெரிஞ்சிட்டிங்களோ மேலே வந்துடும். இதை தான் வாலறிவன் நற்றார் தொழாரின்னு போட்டார். திருவள்ளுவர் அற்புதமான ஆள். ஆனால் நம்ம திருவுருளை மனப்பாடம் பண்ணி மனமும் பாடம் ஆயிடுச்சு. அப்போ நரிமூச்சை பரிமூச்சா ஆகணும்னா என்ன பண்ணணும்? நசிச்சு போகிற நரிமூச்சை பரிமூச்சா மாற்றுறதுக்கு என்ன? ஒரே ஒரு டெக்னிக் திருமூலர் சொல்கிறார். இது நம்ம அடிஸ்கல் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 30 சென்டிமீட்டர் அடிஸ்கல் இல்லை, ஒரு அடி. அது என்ன ஒரு அங்கலம் 12. இந்த 12ங்கிறது மூச்சு காத்தினுடைய அடையாளம். இப்படி எல்லாம் வாழ மறந்துட்டோம், சொல்லி கொடுக்கல பிள்ளைங்களுக்கு. நம்ம சொல்லி கொடுத்தோமா, சொல்லி கெடுத்தோமா? நீ கேமராவை நல்லா பார்த்து. அப்போ நரிமூச்சுங்கிறது என்னன்னா முடிச்சிடலாம். இதோட அதுக்காக தான் அது ஃபினிஷிங் பண்ண. நரிமூச்சுங்கிறது என்னன்னா ஒரு அடிங்கிறது 12 அங்குலம் மூச்சு. இந்த நசிச்சு போகிற மூச்சு எப்பவும் 12 அங்குலத்தில் இருந்ததானா அது ஒரு அடி. அந்த 12 அங்குலம் மூச்சுங்கிறது இந்த மூக்கில் இல்லை, இங்கே இருந்து கலந்து அழுதி பார்த்தீங்கன்னா 12 அங்குலம் மூச்சு இது வரும். இதை தான் வள்ளலாரும் சித்தர் பாடல்கள்லையும் 21,600 மூச்சுன்னு சொல்லி அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சிதம்பரத்தில் இருக்க ஓடு மற்றதெல்லாம். அப்போ இந்த நரிங்கிறது என்னன்னா 12 அங்குலம் மூச்சு எப்போ 16 அங்குலம் மூச்சாக நசிச்சு போகிறதோ, மூச்சு வெளியே போயிடுச்சு, உள்ள வரலை. இப்போ உள்ள வர்றது 12ஆகவும் வெளியே போகிறது 16ஆகவும் இருந்தால் டிஃபரன்ஸ் எவ்வளவு? இந்த 4 நசிச்சு போகுது. இதில் நீ செத்து போறேங்கிறது உனக்கு தெரியலனா அதனால தான் இந்த 4 நசிச்சு போறதுனால என் வாழ்க்கையே நாசமா போகுதுங்கிறது தான். 4 தெரிஞ்சவனா இந்த 4 நசிச்சு போகுதுன்னு எவனுக்கு தெரியுதோ அவன் தான் வாழ முடியும். இதை திருப்புங்க, இந்த 4 உள்ள கொண்டு போங்க. வெளியே வர்றது 12 அப்படியே குறைஞ்சு உள்ள 16 ஏறுங்க. இப்போ பா வந்துருச்சா மேலே? அப்போ ஆக்ஞா சக்கரத்துக்கும் சகசிராரத்துக்கும் மூச்சு காத்து போகுமா? அப்போ பிட்யூட்டரி கிளாண்டு பீனியல் கிளாண்டு ஓப்பன் ஆகுமா? வாலறிவன் தடுத்துருமா? மலர் மீசை ஏகினான் மாடையில் சேர்ந்தால் நடந்துருமா? பிறவி பெருங்கடல் நீந்திடலாமா? இருள் சேர் இருவினையும் சேர் ஆயிருமா? தவம் செய்வார் தத்தம் கர்மம் செய்வார் வள்ளுவர். வேற ஒரு வேலை நீ செய்யக்கூடாது. வடிவேலு கதையில் சொன்னால் ஒரு அணி நீ போடக்கூடாது. தவம் செய்வார் தத்தம் கர்மம் செய்வார். அவம் செய்வார் ஆசையுள் உள்பட்டு. 2 உள் போடுறாரு. என்னங்கடா 2 உள். இந்த மாதிரிலாம் திருக்குறளை படிக்கிறதுக்கு தமிழ் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்ததோட ஓச்சோ சொல்லிக் கொடுத்ததான் ஜாஸ்தி. ஏன்னா உயிரை நீ எப்படி புடிவா? ஓ உயிர் உன்னை கேட்டு தான் கடப்பம்மன் டயலாக் மாதிரி எழும் விழும் சாவும். அப்போ உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீ தீர்மானிக்கிறத விட உன்னுடைய சாவு எப்படி இருக்கும்னு நீ தீர்மானிக்க தெரிஞ்சா உன் வாழ்க்கையில ஜெயிச்சிருவ. போ சொல்ற. Death should not be a ceremony. Death should be a significant part. Because அந்த சாவுக்கு அப்புறம் நீ பிறக்கிற விதமே வேற. சாவை பற்றிய பயம் இருந்தால் இப்போ நான் சொல்கிற இதே உட முடிச்சிருவோம். தயவு செய்து 2 விதமான சாவு தான் மனித வாழ்க்கையில் இருக்கு. 2 விதம். எப்படி வாழ்க்கைக்கு நானும் பிறவும் சொன்னோம், அதே போல் 2 விதமான சாவு தான் மனித வாழ்க்கையில் இருக்கு. அது அவுட்டர் டெத்தா இன்னர் டெத்தா. உடம்பு செத்தா அவுட்டர் டெத் சுடுகாடு, உடம்பு செத்தா சுடுகாடு. உயிர் சாகுமா? அப்ப சாகாத உயிரை எப்படி செத்து போச்சுன்னு சொல்றீங்க? அப்ப என்ன அர்த்தம்? சாகிற தருவாயில உயிர் உடம்பை விட்டு போகுதா, உடம்பு உயிரை விட்டு போகுதான்னா உடம்பு தான் உயிரை விட்டு போகுமே தவிர உயிர் உடம்பு விட்டு போகவே போகாது. அதனாலதான் அதை கரு ஆதி கருமாதின்னு வேற சொல்லி கொடுத்தான்.
16ஆம் நாள் அது வந்து டே வீட்டில் இங்கே எல்லாம் இருக்குடா, அது செஞ்சு அனுப்பி விடுங்கடா அப்படின்னு அதுக்கு ஒரு சடங்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த உயிர் அந்த அளவுக்கு இருக்கும்போது அப்போ உண்மையிலே சாகிறது எது? உடம்பு செத்தா சுடுகாடு. உங்கள் மனசில் இருக்க நான் அப்படிங்கிற அகங்காரம் செத்த அஞ்ஞானம். இவ்வளோதான் சார். உங்கள் நான்கிற உடம்பு சாகணுமா அல்லது நான்கிற மனம் அகங்காரம் சாகணும்? இப்போ ஓஷோ அதுக்கு விரல் வைக்கிறார். The death of ego is the birth of love. And the birth of love is the death of ego. எப்படி? ஓகேயா? The death of love is the birth of love. And the birth of love is the death of ego. இப்போ நமக்குள்ள இந்த உடம்புங்கிற நான் சாகிறதுக்கு முன்னால் அந்த மனம் அப்படிங்கிற நான் சத்துட்டா இவ்வளோதான் சார் ஞானம். ஆன்மீகத்தை இவ்வளவு எளிமையாக எனக்கு மண்டைக்குள்ளே ஏற்றி உள்ளத்தால் உள்ள பிரின் இறக்கி அந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த நூலில் வந்து நான் இது என்னுடைய 10வது நூல். என்னுடைய முதல் பக்கத்தில் என்னுடைய அலைபேசி எண் போட்டிருக்கேன். பின்னால் கடைசி பக்கத்தில் நான் இது வரைக்கும் எழுதின 9 நூல்களை ஆங்கிலத்தில் தமிழில் மொழியாக்கம் பண்ண நூல்கள் இருக்குது. விஜயாபதிப்பத்தில் எல்லாத்துலேயும் இருக்குது, சென்னையில் போட்ட விஷயம். இது வந்து மகாலிங்க ஐயாவுடைய ஓம் சக்தி பத்திரிகையில் ஒரு ஓராண்டாக எழுதின கட்டுரைகளை தொகுத்து இந்த கொரோனாவுக்கு முன்னால் போட்டது. பாரதிய வித்யா பவனில் பப்ளிஷ் பண்ணினது. அதனால் கொரோனானால இது கொஞ்சம் முடங்கி போச்சு. அப்படியே இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. படிச்சுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்குள்ளே தமிழ் இருக்கும், ஆங்கிலமும் இருக்கும். பட் இருந்தாலும் ஆங்கில கருத்தை நீங்கள் எப்படி தமிழாக பார்த்துக்குங்க. உண்மை என்னென்னா இது வந்து ஓஷோவுக்கான ஒரு பெரிய உரைக்கல், அவ்வளோதான். அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத நான் இதில் வந்து அதனால தான் இதுக்கு தலைப்பு வைக்கும்போது ஞானத்தின் பிரம்மாண்டம்னா அது ஓஷோ தான். நான் உதாரணம் சொன்னேன். திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் சேர்ந்து ஓஷோவை கம்பேர் பண்ணால் 100கணக்கான குறள்கள் சொல்ல முடியும். அழுக்காறு அவாவைகளை இந்த பாருங்க, அவாங்கிறது தான் புத்தர் சொன்னது, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு. ஆனால் திருவள்ளுவர் ஒன்று தான் அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை போட்டார், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். அப்போ அழுக்காருங்கிற பொறாமை மறைக்குதுங்கிறார். அழுக்காருங்கிற அந்த பொறாமை ஏன் வருது? அப்போ அவாவுக்கு முன்னால் அழுக்காருன்னு ஒன்று இருக்குதுங்கிறார் ஓஷோ. அழுக்கு மனசில் 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் அழுக்காருங்கிறார். மனமதி செம்மையானால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருமந்திரம் சொல்லுதே. அப்போ அழுக்கு 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பொறாமை தாண்டா முதல்ல உனக்கு இருக்குது. அதுதான் அவாவா வருது, அதுதான் வெகுளியாக வருது, அதுதான் என்ன சொல்ல வருது. திருவள்ளுவரும் ஓஷோவும் ஒன்று அடிக்கிறான். அதுவா அது பார்க்கலாம், புத்தகத்தை படிங்க. அந்த நான்கிறது எங்கே இருக்குன்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகங்கார நான். அறியாமைக்கு எனக்கு 40 வருஷத்துக்கு சொல்ல முடியும். அறியாமைன்னு ஒன்று கிடையாது. அறியாமைன்னு ஒன்று கிடையாது. நல்லா சொல்லிங்க. அப்போ அதுக்கு என்ன சார் அர்த்தம்? எந்த ஒன்றையும் சரியாக தெளிவாக அறிய மனமில்லாத தன்மை தான் அறியாமை. உங்ககிட்ட அந்த விஷயத்துல உண்மையை பார்க்கறதுக்கு உண்டான அறியக்கூடிய அந்த மனம் விருப்பம் இருக்கா? அறம் செய்ய விரும்புதான், செய்ய விரும்புன்னு சொல்லலை. ஈங்கிற மெழுத்து இருக்கு, அதில் இருக்காது. ஏன்? அந்த மெய் மிகுந்தான் நான் வந்துடும். அப்போ 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுது. அப்போ செய்ய நான் உன்னுடைய நான் வந்துடும். செய்ய அப்படின்னா இருக்காது. தமிழ் இலக்கணத்தில் தொல்காப்பியம் சொல்றது என்ன? செய் வினைன்னா உனக்கு வினை, செயல்பாட்டு வினைன்னா உன் வினை இல்லை. இதான் லௌகிகம், இது ஆன்மீகம். செய்வினையா செயல்பாட்டு வினையா, இவ்வளோதானே ஆன்மீகம். அப்போ இப்போ ஏற்பட்ட தொல்காப்பியத்தையும் தமிழையும் நாம் எப்படி வளர்த்தணும்னா உயிரை கொடுத்து வளர்த்தணுமே தவிர, நிறைவாக ஒரு விஷயம், இறந்த காலம் கடந்த காலம் இது ரெண்டையும் ஒன்றுன்னே நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம். தப்பு. இறந்த காலம்னா நீங்கள் இந்த உடம்பும் உயிருமா எடுத்து இப்போ இருக்கிற நிமிஷத்தில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய உங்கள் ஞாபக சக்தியில் இருக்கிறது தான் இறந்த காலம். நீங்கள் அதிகபட்சம் பின்னால் போனீங்கன்னா ஒரு 2 வயசு 3 வயசு வரைக்கும் போவீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது கருவில் என்ன இருந்தீங்க, உள்ளே என்ன இருந்தது தெரியாது. அப்போ இறந்த காலங்கிறது இவ்வளோதான். அப்போ கடந்த காலம்னா
இந்த பிறவிக்கு எது காரணமாக இருக்கிறதோ அது இந்த உடம்பையும் மனசையும் எண்ணத்தையும் நாணையும் அகங்காரத்தையும் எது கடந்து இருக்கிறதோ அதுதான் கடந்த காலம். தியானத்தில் கடந்த காலத்தையும் கடக்கலாம். அப்போ இறந்த காலம் முக்கியம் இல்லை, கடந்த காலம் தான் முக்கியம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸ்னு ஆங்கிலத்தில் இருக்கிறத கடந்த காலம்னு பல நேரம் சொல்கிறோம், இறந்த காலம்னு சொல்கிறோம். ரெண்டுக்கு உண்மையில் அது இந்த பக்கம் வந்தால் அதனால எல்லாத்துக்குமே ஒரு நுட்பமான விளக்கம் இருக்கு. அந்த நுட்பத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா, ஸோ இந்த நூலை வாங்கிக்கோங்க, படிச்சுட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப பெரிய நன்றி.